सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासं परिशेष शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யக்ஞத்துல நாம ஸ்ரீமத் பாகவதத்துல துருவ சரித்திரம் பார்த்துட்டு வரோம். அதுல மந்திரோபதேசம் துவாதசாட்சாரி வித்தையை உபதேசிக்கிறார் நாரதர். துருவனுக்கு உபதேசித்து அந்த மந்திரத்தினாலே எல்லா பூஜைகளும் செய்வாயாக என்று சொல்கிறார். மந்திரேன அனேன தேவஸ்திய குர்யா திரவியமயம் புதக. புத்திமான்கள் அப்படி திரவியமயோட பூஜைகள் செய்யும். சபர்யாம் விவித திரவிய தேச கால விபாக வித்து. எந்தெந்த தேசம் எந்த காலத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணு. சுத்தமான நீர்னால சலிலே சுச்சிபிகி மால்யேர் வன்யேர் மூல பலாதிபிகி அப்படியே புஷ்பங்களால பழங்களால கிழங்களால பகவானுக்கு துளசி ரொம்ப துளசி பிரியமானது. சஸ்தா அங்குர அம்சுகை சாச்சேத்து துளசியா பிரியா பிரபம். இதுல துளசினால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணு. இப்படி பண்ணி நீ பூஜைகள் செய் பகவானுக்கு. என்ன லப்துவா திரவியமயம் அர்ச்சம் ஷிதி அம்பு ஆதிஷு வா அர்ச்சயத்து. அப்போ ஜலத்துலயும் பகவானை வழிபடலாம். ஜலரூபத்துல பகவான் இருக்கான். இல்லாட்டி மண்ணை பிடிச்சு வச்சு அந்த விக்கிரகத்திலையும் பகவானை வழிபடலாம். அது மாதிரி எது இல்லை சாலக்கிராம சிலை கிடைச்சா கல், அந்த ஒரு சிலை ஒரு கல்லை கூட பகவானை ஆவாகனம் பண்ணி வழிபடலாம் தாராளமா. பகவான் எந்த ரூபத்திலையும் தோன்றுவான். ஏன்னா பகவான் எல்லாத்தையும் பகவான் தான் படிச்சான். எல்லா ரூபத்திலையும் பகவான் தான் வியாபிச்சிருக்கிறான். அதனால ஒரு நீர்ல பகவானை வழிபடலாம். இல்லை ஒரு மண்ணை பிடிச்சு ஒரு விக்கிரகமா செய்து அதுலயும் வழிபடலாம். இல்லை ஒரு சிலையில அதாவது சாலக்கிராம சிலையிலையோ இல்லை ஒரு கல்லையோ வச்சு கூட பகவானை வழிபடலாம். ஒரு கல்லையோ வச்சு கூட பகவானை வழிபடலாம் தாராளமா. லப்துவா திரவியம் மயம் அர்ச்சம் ஷிதின அம்பு ஆதிஷு அச்சயத்து அப்ரதாத்மா முனிகி சாந்தோ எதவாங் மித வன்ய புக்கு. மிதமான சாப்பாடு சாப்பிடணும். வாக்கு அடக்கி அம்பாடு சாந்தமான சித்தத்தோட பகவானை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நாரதத்துல சொல்லி கொடுக்கிறார் திருவனுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணும், ஏதாவது காய் கனி கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இயற்கையான உணவுகளை அதுவும் மிதமா சாப்பிட்டு அளவாக சாப்பிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி மௌன விரதம் ஏற்று எதையும் பேசக்கூடாது. யாருன்னா வந்தா கூட பேசக்கூடாது. மௌன விரதம் ஏற்று அமைதியா பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தியானம் பண்ணிட்டு நேற்றே நம்ம பார்த்துட்டோம். சங்க சக்கர கதாதாரியா பகவானை வைகுண்ட கோலத்துல பகவானை தரிசனம் இந்த தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டுக்கு இந்த மந்திரத்தை அர்ச்சனை பண்ணும்போது தியானம் பண்ணும்போது உச்சரிக்க வேண்டிய ஒரே மந்திரம் துவாதசாட்சரி மந்திரம். அதை சொல்லிட்டாரு. பகவானுடைய புகழ் நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய புகழ். அது நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய புகழ். அந்த பகவான் தன்னுடைய சொந்த மாயினால் யோக சக்தியினால மாயை தன் வசப்படுத்தி கொண்டு பகவான் தன் இஷ்டப்படி பல அவதாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அத
பக்தர்களை கவர்ந்திருப்பதற்காகவே பகவான் பல திருவிளையாடல்கள் புரிந்திருக்கிறார். பல விதமான அவதாரங்கள், பல விதமான லீலைகள் புரிந்திருக்கிறார். அந்த திருவிளையாடல நினைத்து தியானம் பண்ணணும். அந்த மனசு அழைப்பாயதுன்னா அந்த அந்த பகவானுடைய லீலைகள்ல மனசை ஓட விடணும். ஓட விட்டு அப்படி தியானம் பண்ணணும்னா மனசு கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் நமக்கு. அதுதான் இங்க 57ஆவது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. ஸ்வேச்சாபதார சரிதைஹி அசிந்திய நிஜமாயா கரிஷ்யத்தி உத்தம ஸ்லோகஸ்தத்து தியாயத்து திருதியங்கமும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் பகவானை பல விதமா பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கான பல வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை பின்பற்றி மகான்கள் சொன்ன அந்த வழிமுறை பின்பற்றி இப்ப நான் சொன்னதே போதும், அதையே நீ அந்த வழியை நீ ஃபாலோ பண்ணா போதும். அதான் நாரத சொல்றாரு. அதான் முன்னோர்கள் காட்டின வழிதான் நான் காட்டியிருக்கேன், அதுபடி வழிபட்டா போதும். அதனால பகவான் மந்திரமயமான சரீரத்தில் பகவான் மந்திரமே அவருடைய திருமேனியாக கொண்டவர், மந்திரமூர்த்தியா இருக்கார். ஆனால் நம்ம பகவதே வாசுதேவன் அந்த மந்திர வடிவமா இருக்கிறார் பகவான். அதனால நீ சிலையிலையும் வழிபடலாம். பகவான் அந்த மந்திரத்தை சொன்னாவே உன் ஹிருதயத்துல சங்க சக்கர கதாதாரியா பகவான் தோன்றுவான். ஏன்னா அந்த மந்திரம் பகவானை பிடிச்சி இழுத்துடும். ஏன்னா அந்த மந்திரம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அதனால மந்திரமயமான திருமேனியோட பகவான் சங்க சக்கர கதாதாரியா உன் ஹிருதயத்துல காட்சி கொடுப்பான். அதனால பகவான் வாசுதேவன் முன்பு நாம் கூட இந்த 12 அக்ஷரம் கொண்ட துவாதஸ்வரி மந்திரத்தை கொண்டு பூஜைகளும் பண்ணும். அந்த பகவான் நாமா எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இருதயத்துல ஏற்கனவே பகவான் வாசம் பண்றான். இப்போ நம்ம இந்த பூஜைகள் இதெல்லாம் பண்ணி மனசு பாவத்தை அந்த நாமங்களை நிறைய சொல்லி மனசு பாவமற்றதாக தெளிந்த நூறு மனசு கலங்கமற்றதா ஆயிடுச்சுன்னா ஹிருதயத்தில் இருக்க பகவான் ஏற்கனவே வாசம் பண்றாலே அவன் ஹிருதயத்திலிருந்து தெரிய ஆரம்பிப்பான். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த பகவான் அந்த ஹிருதயத்தில் இருக்க அந்த பகவானே மனசு வாக்கு காயம் முக்கரண தூய்மையோடு நாம் என்ன பண்ணோம், வாத்சல்யத்தோட அன்பு பக்தியோட உண்மையா, அதாவது என்னன்னா தூய்மையோட அமாயினா. இங்க என்ன சொல்லியிருக்க ஸ்லோகம், ஏவம் காயேன மனசா வச்சசா ச மனோகதம் பரிச்சர்யமானோ பகவான் பக்திமத்து பரிச்சர்யா. பக்தியோட பகவானை உடல் மனசு வாக்கு காய முக்கரணங்களாலே பகவானுக்கு பூஜைகள் பண்ணி பகவானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பும்சாம் அமாயினா, பொய் இல்லாம உண்மையோட பகவானை சத்தியமா வழிபடணும். புரியுதா? கொஞ்சம் கூட அதாவது மாயை இல்லாத பொய் இல்லாத பக்தி, உண்மையா பகவானை நம்பணும், உண்மையான பக்தியோட பகவானை வழிபடணும். அதுதான் இங்க சொல்றார். பும்சாம் அமாயினாம் சம்ஜக்கு பஜதாம் பாவவர்த்தனக ஸ்ரேயோ திஷத்ய அபிமதம் யத் தர்மாதிஷு தேகினாம். அருமையா இருக்கு. அப்போ அப்படி பக்தியோட பகவான் பூஜை செய்து வருபவனுக்கு பகவான் அவனது பக்தி பாவத்தை மேன்மேலும் வளர செய்கிறாராம். அவன் விரும்பிய அந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற 4 விஷயத்துல எது கேட்டாலும் கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு. ஸ்ரேயோ திஷத்யபிமதம் எத் தர்மாதிஷு தேகினாம். தர்மாதிஷுனா தர்மயுத்தை முதலாக கொண்ட தர்மம்னா அறம் பொருள் இன்பம் வீடு 4 வித புருஷார்த்தங்களை பகவான் அள்ளி வழங்குகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, எத் தர்மாதிஷு தேகினாம் விரக்தச்ச இந்திரியரதோ பக்தி யோகேன பூயசா தம் நிரந்தர பாவேன பச்சேதார்த்த விமுக்தையே அப்படின்றார். அதாவது என்னன்னா, அப்படி பகவானை உபாசிப்பவனுக்கு உலகில் இன்பங்கள்ல வைராக்கியம் ஏற்படும். புரியுதா? பகவானை உபாசிக்க ஆட்டோமேட்டிக்கா உலக விஷயங்கள்ல ஆசை அற்று போயிடும். ஏன்னா பகவானே ஆசைப்படத்தக்கவர் தான், சங்க சக்கர கதாதாரியா. அவன் ஹிருதயத்துல பார்க்க ஆரம்பிச்சு ஹிருதயத்துல பகவான் தெரிவார்னு இங்க ஸ்ட்ராங்கா இங்க கேரண்டி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட குருநாதர் நாரதர். ஆனால் பகவான் ஹிருதயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லினே இருந்தாவே ஹிருதயத்துல ஏன் தேவர்களே 7 நாள்ல நீ இரவும் பகலும் ஜபிஷ்னாவே தேவர்கள்லாம் அவஸ்தல் செஞ்சிருக்கிற தேவர்கள்லாம் சித்தர்கள்லாம் தெரிவாங்க. அப்படி இருக்கும்போது விமானத்துல செஞ்சிருக்கிற தேவர்கள் சித்தரெல்லாம் கூட தெரிவாங்க. நீ தொடர்ந்து ஜபிஷ்னா பகவானே ஹிருதயத்தில் தெரியும். அது தெரியும் போது பகவான் நான் சொல்ற மாதிரி நீ தியானம் பண்ண, சங்க சக்கர கதாதாரியா தியானம் பண்ண பகவான் ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசு பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா இந்த மந்திரங்களை ஜபிச்சு நாமங்களை சொன்னா மனசு பரிசுத்தமான அப்ப இருதயத்தில் தன்னாலே தெரிய போறார் பகவான். ஏற்கனவே பகவான் இருதயத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படி தன்னை வெளிப்படுத்துவார் பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பகவானை உபாசிப்பவனுக்கு உலகில் என்பவர்கள வைராக்கியம் ஏற்படும். அப்போ வைராக்கியம் ஏற்படுமே ஆனால் அப்போது
அவன் முக்தி நிலை பெற மோட்சமடைய மேலும் இடையராது பிரேமையோட பக்தியுடன் பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் இல்லையா. அது தியானத்தினாலையும் பூஜை பண்ணலாம். அதே மாதிரி வந்து சில சாலக்கிரம சிலையோ இல்லாட்டி நீரினாலேயோ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். புஷ்பங்களால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், இல்லை துளசினால பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருங்க. விரக்தஸ்சே இந்திரியரதோ பக்தி யோகேன பூயசா. பக்தி வந்துச்சுனாவே அவனுக்கு உலக விஷயத்துல ஆசையற்று போயிடுவான். தம் நிரந்தர பாவேன பஜேதர்த்த விமுக்தையே. பகவானே ஹிருதயத்துல வச்சு பூஜிக்கணும் நிரந்தரமா அப்படின்னு சொல்றேன். மோட்சாடின்னு ஆசைப்படுறவன் ஹிருதயத்தில் நிரந்தரமா வச்சு பூஜிக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. சரி, இப்படி நாரதரிடம் உபதேசம் பெற்ற துருவன் அவரை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அருமையான உபதேசம் பண்ணீங்க, நான் அதே மாதிரி பகவானை தியானம் பண்றேன் ஹிருதயத்துல வச்சுன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். துருவன் என்ன எப்படி கிளம்புற? ஃபர்ஸ்ட் தன் குருநாதரை பிரதட்சணம் பண்றார். அவரை வலம் வந்து வணங்கி பகவானது திருவடிகள் தோய்ந்த புனிதமான மதுவனத்தை அடைகிறார் துருவன். தம் யுக்தஸ்தம் பரிக்கிரமிய பிரணம்யச்சன் ருபார்பக. அந்த குழந்தை துருவனானவர் அவரு நாரதரை வளம், ஏன்னா நம்மளுக்கு உபதேசம் பண்ண குருவாச்சே, அவரை வந்து வளம் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு அவருக்கு அவர் சொல்றபடி மதுவனத்தை அடைகிறார். ஐயோ மதுவனம் புண்ணியம் ஹரிஷ் சரண சர்ச்சிதம். பகவானுடைய திருவடிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மதுவனத்தை அடைகிறார். பகவான் திருவடிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மதுவனத்தை, புனிதமான அந்த மதுவனத்தை அடைந்தார். யாரு? துருவன். தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோ அந்த புறம் முனிகி அர்ஹிதார்ஹணகோ ராஜ்ஞா சுகாசீன உவாச்சதம். அரசுகுமாரன துருவன் தவம் செய்ய மதுவனம் சென்றதும் நாரத முனிவர் உத்தானபாத மன்னருடைய அரண்மனைக்கு சென்றார். ஏன்னா அவர் வந்து ஆட்களை விட்டு துருவனுடைய தபஸை எங்க கலைச்சிட்டு போறாங்களோன்னு சொல்லிட்டு முதல்ல ராஜாவை தடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜாக்களை போறார். அவரை போய் சேமம் விசாரிக்கிறார் நாரதர். அப்போ மன்னன் முறைப்படி அளித்த உபசாரங்களை ஏற்று நாரதர் சுகமாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்து அரசனோடு பேசலானார். அப்போ நாரதர் கேட்கிறார், அரசே, உங்கள் முகம் வாடி இருக்கிறதே, வெகு நேரமாக எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிற போல் இருக்கிறதே. அறம் பொருள் இன்பம் இதில் ஏதாவது குறைவா, ஏதாவது இழப்பு வந்ததா, எதனால உங்க முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்கிறார் தெரியாத மாதிரி. நாரத வாச்ச ராஜன் கிம் ஜாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா கிம் வான ரிஷ்யதி காமோ தர்மோ வா அர்த்தேன சம்யுத. அப்போ ராஜா சொல்றார், அரசன் பதில் சொல்றாரு, பிரம்ம ரிஷியே, எனது மகன் துருவன் 5 வயது பாலகன், மிகுந்த அறிவாளி, அவன் நல்ல குணங்கள் பொருந்தியவன். நான் தான் பெண் பித்து பிடித்த நான் தான் அவனுடைய தாயாரோட இரக்கம் இல்லாம நான் விலக்கி வைத்து விட்டேன் அப்படின்ற. ராஜா உவாச்ச சுதோமே பாலகோ பிரம்மன் ஸ்திரைனேன அகருணாத்மனா. கருணையில் அற்றவனாக பெண் பித்தனாக இந்த சுருச்சி வசப்பட்டு பாலகோ குழந்தை பையன், என் பிள்ளை, என்னுடைய பிள்ளையாக்கி அவனை நிர்வாசிதா 5 வருஷம் 5 வயசு பையனு நானு ஐயோ விளக்கி விட்டுட்டேனே, அவன் அம்மாவோட நானு தனியா விளக்கி வச்சுட்டேனே, என்ன ஒரு புத்தி கட்டவனா ஆயிட்டேன் நானு அப்படின்னு தன்னை குறித்து வருத்தப்படுறாரு உத்தானபாதன். வாசிதா 5 வருஷ சகமாத்திர மகான் கவிஹி. சிறந்த புத்திமானாச்சு அந்த குழந்தை அதை விட்டுட்டுனே அப்படின்னு வருத்தப்படும். அப்பியநாதம் பனே பிரம்மன் மாஸ்மாத் அந்தி அர்பகம் பிரகாக சாந்தம் சயானம் சுதிதம் பரிம்லான முகாம்புஜம். நாரதரே, காட்டில ஒரு ஆள் துணை இல்லாமல் பசியால வருந்தி களைத்து முகம் வாடி வெடித்திருக்கும் அந்த குழந்தையை ஓநாய்கள் வந்து கடிக்காமல் இருக்க வேண்டுமே, செந்நாய்கள் நாய்கள் எதுவும் வந்து கடிக்காம, சிங்கம் புலி எதுவும் அடிச்சு சாப்பிட்டாம இருக்கணுமே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ
இருக்கும்போது காப்பாத்தல, இல்லாத போது தவிக்கிறான். ஐயோ பிள்ளை என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு ஆட்கள் விட்டு அனுப்பி எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு குழந்தைய காப்பாற்றணுமே அப்படின்னு இப்போ துடிக்கிறான். இந்த சரி, சாந்தம் சயானம் உட்காந்து படுத்திருக்கும் போது சுதிதம் பரிமளான முகாம்புஜம் அப்பியநாதம் வனே பிரம்மணே மாஸ்மாத் அந்திய அற்பகம் மிருகாக சாந்தம் சயானம் சுதிதம் பரிமளான முகாம்புஜம். பசியால வருந்தி களைத்த முகம் வாடி படுத்திருக்கும் போது அந்த குழந்தைய ஓநாய்கள் செந்நாய் நாய் அதே சமயத்துல சிங்கம் புலி அடிச்சு சாப்பிடாம இருக்கணுமேன்னு வருத்தப்படுறார். ஐயோ அந்த சிறுவன் அன்போடு என் மடியில ஏற ஆசையா வந்தது அந்த குழந்தை. ஆனா நான் தான் எரிந்தவனான நான் அவனை மடியில் அமர்த்தி கொள்ளவில்லை. என்னை போல தீய மனம் படைத்தவன் யாராவது உண்டா? பெண் பித்து பிடித்தவன் தான் யாராவது உண்டா? யோசித்து பாருங்கள் என்று சொல்றாரு. அஹோமே பத தௌராத்யம் ஸ்திரீ சிதஸ்தியோ உபதாரிய யோ அங்கம் பிரேம்னா ஆருருக்ஷந்தம் நாப்யனந்தம் அசத்தமஹ. நாரதுவாச்ச மாசுச்சஸ்வதனியம் தேவகுப்தம் விஷாம்புதே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராப்ருங்கே எத்யசோ ஜகத்து. அப்ப நாரத சொல்றார், அரசனே நீ உனது குழந்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பகவான் அவனை காப்பாற்றார். தேவகுப்தம் விஷாம்பதே, இறைவனால் காப்பாற்றப்படுவான். இந்த நாட்டுல இருக்கும்போது நீ காப்பாத்தல, ஆனா அந்த குழந்தைய இப்போ நீ காப்பாற்றணும் இப்ப நீ ஆசைப்படுற, ஆனா இப்ப நீ காப்பாற்ற முடியல உன்னால, இப்ப விட்டுட்டு தவிக்கிற. ஆனா அந்த குழந்தைய பகவானே ரட்சிக்கின்றான், அதெல்லாம் நீ கவலைப்படாது. தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராப்ருங்கே எத்யசோ ஜகத்து. அதனால அவனுடைய பெருமையை நீ அறிய மாட்டாய். ஏன்னா அவன் பின்னாடி பெரிய துருவ மண்டலத்துல நட்சத்திரமா பிரகாசிக்க போறான். அப்படிப்பட்ட பெருமை, அவனுடைய பெருமையை நீ அறிய மாட்டாய். அது மட்டும் இல்ல, நாளைக்கு கதை சொல்லும் போது துருவன் என்ற மகாராஜா அப்படி சொல்ல மாட்டாங்க. உத்தானபாதன் ஒரு மகாராஜா, அவனுக்கு சுனிதின்னு 2 மனைவிகளுக்கு, அது சுனிதியினுடைய பிள்ளை தான் துருவன் அப்படின்னு உன்னுடைய புகழை வளர்க்க போகிறான். உன்னுடைய புகழை பத்தி தான் துருவ சரித்திரம் நாளைக்கு பேசும்போது உத்தானபாதன் உன் பேரை சொல்லித்தான் ஆரம்பிக்க போறான் கதை. அதனால் உன் புகழை வளர்ப்பவனாக வந்து சேரப்போகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் செயலால் உன்னுடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும், அப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராப்ருங்கே எத்யசோ ஜகத்து. சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலிர் அபிப்பிரபு ஐஷதி அச்சிரதோ ராஜன்னு யசோ விபலியம் ஸ்தவம். மன்னா உத்தானபாதா, நாரத சொல்றார், மன்னா உனது புதல்வன் திறமை மிக்கவன். இந்திரன் முதலிய லோகபாலர்களாலும் கூட செய்ய முடியாத செயற்கரிய அவர்களை கூட தாண்டி உயர்ந்த உலகத்தை அடைய போறான். அவர்களாலும் செய்ய முடியாத ஒரு செயற்கரிய செயலை செய்து முடித்து விரைவில் உன்னிடம் வருவான். அவனது செயலால் உனது புகழ் 4 திசைகளும் பரவும் அப்படின்னு சொல்றாரு. உலகமெங்கும் அவனுடைய புகழ் உலகமெங்கும் பரவி உள்ளது. புரியுதா? அவனது பெருமை நீ அறிய மாட்டாய். முதல் ஸ்லோகத்தை சொல்றாரு, அவனுடைய பெருமை அறிய மாட்டாய். எத்யசோ ஜகத்துன்னு, அவனுடைய புகழ் உலகமெங்கும் பரவ போகிறது. அது மட்டும் இல்ல, உன்னுடைய புதல் திறமை மிக்கவன். அதனால இந்திரலால செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்ய போறான். சீக்கிரம் உன்னிடத்தில் திரும்பி வந்துருவான், அதை பத்தி கவலைப்படாத. அவனால உன்னுடைய புகழ் 4 திசைகளும் பரவ போகிறது, முதல் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு நாரதர். ஐஷதி அச்சிரதோ ராஜன் யசோ விபலியம் ஸ்தவ அப்படின்றார். மைத்ரேவாச்ச இது தேவரிஷினா புலக்தம் விஸ்வத்திய ஜெகதீபதி ராஜலக்ஷ்மி அனாத்திருத்திய புத்திரமேவ அன்பு சிந்தையத்து. மைத்ரே சொல்றாரு, இவ்வாறு தேவரிஷி நாரதர் கூறியதை கேட்ட அரசன் உத்தானபாதன் அரசாட்சியை சற்றும் கவனிக்காமல் ராஜசோக்கியத்தையே அவருக்கு அனுபவிக்கலையாம். தன் மகனையே நினைத்து கொண்டு அப்படியே கவலையில தோன்றியிருந்தாராம். தன் மகனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம் உத்தானபாதன். துருவன் மதுவனம் சென்று யமுனையில நீராடி அன்று இரவு உபவாசம் ஏற்று
நாரதர் உபதேசித்தபடி மனசை ஒருமுகப்படுத்தி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை உபாசிக்கலானான். முதல் 1 மாதத்தை உடலை காப்பாற்ற வேண்டி 3 நாளுக்கு ஒரு தடவை மட்டும் விளாம்பழம் இழந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு அவைகளை உணவாக கொண்டு பகவானுடைய பூஜையில காலத்தை கழிச்சானா. பகவானை பூஜிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வருது, அவளும் மறுபடியும் தியானத்துல அமர்ந்துருது, தியானத்துல உட்காந்துருது. எப்படி தியானம் பண்ணிட்டு வந்தானா 1 மாசம் பூரா. அதுதான் இங்க சொல்ற. திரிராத்திராந்தே கவித்த பதராசன ஆத்மவிருத்தி அனுசாரேன மாசம் நின்னி அர்ச்சயத் ஹரிம். அப்புறம் 2வது மாசம் வந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா, எப்படி அது 3 நாள் பசி அடங்கினா பகவான் நாமா சொன்னா பசி அடங்கிட்டோம். நீ ராமநாமம் கூட நிறைய சொல்லி பாருங்களா, பசி அடங்கிட்டோம். அந்த அளவுக்கு பகவான் நாமா சொல்லிகிட்டே இருக்கான் இல்லையா, பசி அடங்கி போச்சு. அதனால 3 நாளைக்கு ஒரு தடவை கண்ணை முழிச்சு எழுந்தானோ. அது வரைக்கும் ஹிருதயத்துல நாரதர் சொல்ற மாதிரி அந்த சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் ரூபத்தை தியானம் பண்ணி உட்காந்துட்டான். தியானத்துல அப்புறம் 2வது மாசம் வந்தது. 2வது மாசத்துல 6 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் தானாக உலர்ந்து விழுந்த இலைகளையும் சருகுகளையும் புற்களையும் மட்டும் உணவாக கொண்டு அது பச்சை இலை இல்லை, காஞ்சி போன இலை, காஞ்சி போன புற்கள், அந்த சருகுகள், அதை மட்டும் உணவாக சாப்பிட்டு அப்படி பகவானை ஆராதித்தானா ஹிருதயத்துல வச்சு. திதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே அர்பகோ தினே திருணபர்ணாதிபிகி சீர்ணகி கிருதான்னோ அர்ச்சயத் விபும். அதற்கு பிறகு 3வது மாசம் வந்தது. 3வது மாசம் எப்படி பகவானை பூஜித்தான்னா, 3வது மாதத்துல 9 நாட்களுக்கு ஒரு முறை அது யமுனுடைய நீரை மட்டும் பருகி மனசு அடக்கத்தோட உத்தம ஸ்லோகரான பகவானை பூஜித்தானா. திருதீயம் சாணியின் மாசம் நவமே அகனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாபத்து சமாதினா. அப்ப 4வது மாசம் வந்தது. இதே போல் 4வது மாசம் வந்தவொடனே இதே 4வது மாசத்துல 12 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்டு மூச்சை அடக்கி தியான யோகத்தினால பகவானை பூஜித்தானா. சதுர்த்தம் அபிவை மாசம் துவாதசே அகனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசோ தியாயந்தேவம் அதாரயத்து. பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜ தியாயன் பிரம்ம பதைகேன தஸ்தோஸ்தானு ரிவாச்சல. அப்போ 5வது மாசம், 4வது மாசம் முடிஞ்சுதா. அப்புறம் 5வது மாசம் 5வது மாசம் வந்த உடனே அந்த துருவனவட மூச்சை முற்றிலுமா அடக்கிட்டு ஒற்றை காலை ஊன்றி, ஒற்றை காலில் ஒரே காலில் நின்று கைகளை மேல தூக்கிண்டு தவம் பண்றான். ஒற்றை காலை ஊன்றி தூண் போல அசையாது நின்று பரமாத்மான பகவானை தியானிக்கலானான். மூச்சையும் அடக்கிட்டான் 5வது மாசத்துல. அந்த காற்றையே உணவாக கொண்டு இருந்தான். 4வது மாசத்துல 12 நாட்கள் ஒரு முறை காற்றை மட்டும் ஆகாரமாக கொண்டு மூச்சை அடக்கி தியான யோகத்துல பகவானை பூஜித்தான். 5வது மாசத்துல அந்த காற்றையும் அடக்கிட்டானான். காற்றையே ஆகாரமா கொண்டு வந்திருக்கான் பார் 4வது மாசத்துல. 5வது மாசத்துல மூச்சை முற்றிலுமா அடக்கி ஒத்த காலில் ஊன்றி தூண் போல அசைவற்றவனாக தூண் போல நின்று பரமாத்மா பகவானை தியானம் பண்ணான். அப்போது சர்வதோமான ஆக்ருஷ்ய ஸ்ருதி பூதேந்திரியாசியம் ஜாயன் பகவதோ ரூபம் நாத்ரக்ஷித்து கிஞ்சனாபரம். அப்போது சப்தம் முதலிய விஷயங்களுக்கு இந்திரியங்களுக்கும் உறைவிடமான மனத்தை உலகில் விஷயங்கள் அனைத்திலிருந்தும் தன் வசம் திருப்பி இதயத்துல பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணனா. இருதயத்துல பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு, பகவானை தியானம் பண்றான். அப்போ மகத் முதலிய தத்துவங்களுக்கு ஆதாரமான மற்றும் பிரகிருதி புருஷன் இவைகளுக்கு தலைவனுமான பிரம்மஸ்வரூபத்தை, எல்லாத்துக்கும் தலைவனான அதான் நாராயணன், அதான் பிரம்மஸ்வரூபன்றது இங்க நாராயணன். இவ்வாறு துருவன் தியானித்த போது அவனது தவத்தின் கடுமை தாங்க இயலாமல் 3 உலகங்களும் நடுநடுங்கி போய்விட்டன. 3 உலகங்களும் நடுநடுங்கி போச்சான். ஆதாரம் மகதாதீனம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்மதாரியமானஸ்ய திரியோ லோகஸ்சகம்பிரே. இது பரபிரம்மம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு அந்த பரபிரம்மம்னா நாராயணன் தான். அப்படி போது புரிஞ்சுக்கணும்.
அந்த நாராயணன் தான் இங்க பரபிரம்மம்னு சொல்றாங்க, வேற இல்லை. நாராயணன் இல்ல, பரபிரம்மம் தான் நாராயணன். அதை புரிஞ்சுக்கணும். அதனால எந்த மகத்து முதலிய தத்துவங்கள்லாம் ஆதாரமான அந்த பிரகிருதி புருஷன் இவைகளுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய யாருன்னா அந்த பரபிரம்மஸ்வரமான நாராயணன். அந்த நாராயணனை துருவன் தியானித்த போது அவன் தவத்தின் கடுமை தாங்க இயலாம, அவனுடைய தவத்தினுடைய கொடுமை தாங்க இயலாம 3 லோகங்களும் நடுநடுங்கி போச்சான். இப்படி நடக்கின்றது. பிரம்ம தாரியமானஸ்ய திரையோ லோகஸ்சகம்பிரே யதைக பாதேன ச பார்த்திவார்பக தஸ்தோ ததங்குஷ்ட நிபீடிதா மகி நநாம தத்ரார்த்தம் இபேந்திர திஷ்டிதா பரீவ சவ்யேத ரத பதே பதே. அந்த ராஜகுமாரான துருவன் ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் செய்யும் போது அவனுடைய கால் கட்டை விரலால் அழுத்தப்பட்ட அந்த பூமி ஒரு பக்கமாக அப்படியே சாஞ்சு போச்சான். அது பள்ளமாயிடுச்சான். அவன் கால் வைக்கிற இடம் அவ்வளவு பாரத்தோடு இருந்தானாம். யாரு? துருவன். பெரிய யானையை படகில் ஏற்றி சென்றால் அந்த படகு எப்படி இடதுபுறம் வலதுபுறமும் மாறி மாறி சாய்வது போல அப்படியே தத்தளிக்குமோ அது போல பூமியை அப்படியே படகு போல தத்தளிச்சுதான். அவன் தவம் பண்ணும்போது இந்த பூமியே அப்படியே பூகம்பம் ஏற்படுத்தான். அப்படியே நடுங்கி போச்சான் பூமியை. ஏன்னா அவனுடைய பாரம் தாங்க முடியும் பூமியால. ஏன்னா ஹிருதயத்துல உலகத்திலாம் சுமக்கக்கூடிய பகவான் என் ஹிருதயத்துல சுமக்கிறான்ல, அதனால இந்த பூமி அவ்வளவு பாரமுடையதாக ஆயிடுச்சான். அப்படி இங்க சொல்லப்படுகிறது. அப்போ அந்த படகு இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி சாய்வது போல இருந்ததான் அது. அப்படி பூமி நடுக்கம் எடுத்து விட்டதாம். தரீவ சவ்யேத தர பதே பதே தஸ்மின் அவித்யாயதி விஸ்வமாத்மனோ துவாரம் நிருத்தியாசம் மனஸ்யயாதியா லோக நிருஸ்வாசம் நிபீடிதா புருஷம் சலோகபால சரணம் யயுர் ஹரிம். துருவன் இந்த பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கிட்டான். கண்ணை மூடி தியானம் பண்றான். புலன்களை எல்லாம் அடக்கிட்டான். மூச்சை அடக்கிட்டான். வேறு எந்த ஒரு நினைப்பும் இல்லாம பகவானையே தியானித்தான். சங்க சக்கர கதாதாரியா பகவானே நாரத சொல்லி கொடுத்தம தியானித்தான். இவ்வாறு அவன் பிராணன் வெளியிலுள்ள அனைத்து பிராணங்களுடன் வேறுபாடின்றி ஒன்றியதும் சகல ஜீவராசிகளின் மூச்சு தடைப்பட்டு, இவன் பிராணன் அடக்குந்தால சகல ஜீவராசிகளுடைய மூச்சும் தடைப்பட்டுதான். மூச்சு விட முடியாம போயிடுச்சான். தடைப்பட்டு மூச்சு திணறல் உண்டாயிற்று எல்லா ஜீவராசிகளுக்கும். அதுவும் தேவர்களுக்கே பிரம்மாதி தேவர் வரைக்கும் இது போயிடுச்சான். எல்லாருக்கும் மூச்சு முட்டுதான். யாராலும் சரியா மூச்சு விட முடியலையா. பூலோகத்துல துருவன் தவஸ் பண்றது அப்படி ஆயிடுச்சான். அப்போ லோகபாலர்களுக்கும் இதே கதி தானா. ஆகவே அனைவரும் துன்பம் அடைந்து பகவான் மகாவிஷ்ணு போய் சரணம் அடைகிறார்கள். அப்போ தேவர்கள்லாம் சொல்றாங்க, தேவா ஊச்சுகு நைவம் விதாம பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்ய அகில சத்வதாம் நக விதேகி தன்னோ விஜனாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். அப்போ தேவரெல்லாம் சொல்றாங்க, பகவானே, அசையும் அசையாத அனைத்து ஜீவராசிகளின் உடலிலும் மூச்சு திணறல் உண்டானதன் காரணம் எங்களுக்கு புரியவில்லை. இதற்கு முன் இவ்வாறு வந்ததில்லை. நாங்களோ அடைக்கலம் என்று உங்களை அடைந்திருக்கிறோம். நீங்கள் தான் காத்தருளுபவர், எங்களை காக்க வேண்டும். ஆகவே தங்களே சரணம் புகுந்த எங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போ பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவான் வாச்ச மா வைஷ்டபாலம் தவசோ துரத்தியான் நிவர்த்த இஷ்யே பிரதியாத ஸ்வதாம எதோ ஹிவ பிராண நிரோத ஆசித்து அவுத்தான பாதிர் மயி சங்கதாத்மா. அப்போ பகவான் சொல்றார், தேவர்களே பயப்பட வேண்டாம், மூச்சு திணறல் ஏற்பதும் பயப்பட வேண்டாம், பூமி நடுக்கிறதும் பயப்பட வேண்டாம். ஒன்னும் இல்லை, உத்தான பாதனுடைய புதல்வன் துருவன் மூச்சை நிறுத்தி அப்படி சுவாசத்தை அடக்கிட்டான். அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை. அவன் என் பக்தன் தான். அவன் மனசை வேறு சிந்தனையின்றி என்னிடமே ஒருமுகப்படுத்தி தவம் செய்வதால் உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்த அரிய தவத்திலிருந்து அந்த சிறுவனை நான் திருப்பி விடுகிறேன். நீங்கள் உங்களிடங்களுக்கு செல்லுங்கள், பயப்பட வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு பகவான் அனுப்புறார் தேவரில். அதுக்கு பிறகு 9வது அத்தியாயம், நவமோத்தியாய. மைத்ரேய சொல்றார், விதரரே மைத்ரேய வாச்ச தே ஏவம் உத்சன் அபயா உருக்கிரமே கிருதாவநாம பிரயுஸ்திரவிஷ்டவம் சகர்ஷ சீஷாபி ததோ கருத்மதா
மதோர் வனம் விருத்திய ததுக்ஷயாகதக. இப்படி பகவான் கூற கேட்ட தேவர்கள்லாம் பயம் நீங்க பெற்று தேவலோகம் போனாங்க. 1000 தலைகள் கொண்ட விராட் சொரூபரான பகவானும் தன் பக்தனான துருவனை காண கருடாருடனாக மதுவனம் சென்றாராம். பகவான பிரத்யேக துர்க்ஷயா பக்தனை பார்க்கணுன்ற ஆசையோடு பகவான் போறாராம் மதுவனத்துக்கு. சவை தியா யோக விவாக தீவிரையா ஹிருத்பத்ம கோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சகசைவ உபலக்ஷிய பகிஸ்திதம் தத் அவஸ்தம் ததர்ஷ. இதுவரை தீவிரமான பக்தி யோகத்தால் ஒருநிலைப்பட்ட மனசுல ஹிருதயத்துல மின்னல் ஒளி போல பிரகாசிக்கின்ற எந்த பகவானை அனுபவித்து கொண்டிருந்தானோ அந்த பகவத் ஸ்வரூபம் திடீர்னு மறைஞ்சு போச்சான். ஹிருதயத்துல பார்த்து இருக்கிற பகவத் ஸ்வரூபம் மறைஞ்சு போச்சான். ஏன்னா பகவான் தான் மறைச்சான். ஏன்னா எதிரில் வந்துட்டான் பகவான் கருடாருடனா. அதனால அப்போ சமாதி நிலை கலைஞ்சி பயந்து கண் விழித்து பார்த்தான் துருவன். அப்பொழுதுதான் இதயத்தில் இதுவரை தியானித்து வந்த அந்த சுந்தர ஸ்வரூபம் தன் கண்ணெதிரியே நிற்பதை பார்த்தான். அந்த சொரூபத்தை திடீரென்று கண்ணெத்தில் கண்டதும் துருவன் பரபரப்புடன் எழுந்திருந்து ஒரு கோல் போல, அதாவது தடி கொம்பு போல நெருஞ்சான் கிடையாய் கீழே விழுந்து வணங்கினானா. சாஷ்டாமா விழுந்து பகவானை நமஸ்காரம் பண்ணானா. கண்களால் முற்ற அப்படியே பருகுபவன் போல, கண்களாலே குடிச்சிருவன் போல பாக்குறானா பகவான் சொரூபத்தை, ரூப லாவணியத்தை. இது வரைக்கும் ஞான கண்களால் பார்த்து வந்த ரூபத்தை இப்ப ஊன கண்களாலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வாயினால் முத்தமழை போய் அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல ஆசையா இருக்கான். அவனை பகவானை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்காராம். அப்படியே வாயின முத்தமழை பொழிபவன் போலும், கைகளால் இருக்க தழுபுபவன் போலும் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு ஆலயம் பண்ண ஆசையா இருக்கான். அப்படி அன்பு நிறைந்த தன் இரு கண்களாலும் பார்த்து கொண்டே இருந்தான் அவன் பகவானை. தத் தர்ஷனன் ஆகதம் சாத்வசக்ஷிதௌ அவந்ததாங்கம் வினமிய தண்டவத்து அவந்ததாங்கம் வினமிய தண்டவத்து திருப்யாம் பிரபஷ்யன் பிரவிபன் இவ அற்பக ஸ்சும்பன் இவாசியேத ஸ்சும்பன் இவாசியேன புஜர் இவாஸ்லிஷன் சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிர் ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஹிருத்யவஸ்திதः ஹிருதாஞ்சலிம் பிரம்ம பயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபோலே. அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் நீக்கமர நிறைந்து விலகக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீ ஹரி இருக்கை கூப்பி நிற்கும் சிறுவனான அந்த துருவன் தன்னை துதிக்க விரும்புவதையும், அது துதிக்க முடியாம தொண்டை கத்கதம் உண்டாவது, கண்களை கனியிருந்து உடம்புல ரோமாஞ்சனம் ஏற்பட்டது, அதனால பேச முடியாம தவிக்கிறான். அப்போ ஏதோ துதிக்க விரும்புறான்னு சொல்லி அவனுக்கு அந்த படபடப்பை அடக்கணுன்றதுக்காக என்ன பண்றார் பகவான், சங்கத்தினால அவன் கண்ணத்தை தொடுறார். அவர் துதிக்க தெரியாமல் விழிப்பதையும் உணர்ந்து வேதமே வடிவமான பாஞ்சஜன்யம், அந்த சப்த பிரம்ம வடிவமா இருக்கும் அந்த பாஞ்சஜன்யம் என்னும் தன் திருக்க சங்கினால அன்போடு அவனுடைய கண்ணத்தை தொட்டார். அன்போடு அவன் கண்ணத்தை தொடுறார். கிருபையா கபோலே பஸ்பர்ஷ பாலம் கிருபையா கபோலே. கைகூப்பி கொண்டிருக்கிறார். சதா அஞ்சலியும் பிரம்மமயேன சங்குனா சப்த பிரம்ம வடிவமான அந்த சங்கத்தை, பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை பஸ்பர்ஷ பாலம் கிருபையா கபோலே அவருடைய கண்ணத்துல தொட்டாராம். சபை ததைவ பிரதிபாதிதாம் கிரம தெய்வம் பரிஜாத பராத்ம நிர்ணய தம் தக்தி பாவோ அப்பியகிருணாத் அசத்வரம் அப்பியகிருணாத சத்வரம் பரிசுத உருசவசம் துருவக்ஷிதிஹி பரிசுத உருசவசம் துருவக்ஷிதிஹி பரிசுத உருசவசம் துருவக்ஷிதிஹி. அந்த நொடியிலேயே துருவனுக்கு தெய்வீகமான பேசும் திறமை ஏற்பட்டதாம். பரமாத்மா ஜீவாத்மனுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டானாம். என்றுமே அழிவற்ற நிலையான துருவஸ்தானத்தை போகிறான் அல்லவா, என்றுமே அழிவற்ற நிலையான துருவஸ்தானத்தை பெறப்போகிறவன் அல்லவா. ஆகவே பரபரப்பின்றி பக்தி பொங்கி வழிய 8 திசைகளிலும் பரவி நிற்கும் புகழ் கொண்ட பகவானே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். இங்கே ஸ்ரீதர சுவாமி துருவஸ்துதித்ததை சுருங்க கூறுகிறார். பகவத் அனுகிரகத்தினால் பெற்ற சொல், வாக்கு முதலிய அற்புதமான செயல்களால் 12 சூரியன் தோன்றினார் போல 12 ஸ்லோகங்களால பகவான் ஸ்ரீ ஹரியை துருவன் ஸ்தோத்திரம் பண்றானாம். அதாவது ஒரு சூரியன் தோன்றினாலே உலகில் இருள் நீங்குகிறது. 12 சூரியன் தோன்றினால் எப்படி? 12 சூரியன் போன்று 12 ஸ்துதிகளால துருவன் ஸ்தோத்திரம் பண்றான். அப்படி என்றால் புற இருள் நீங்க சூரிய ஒளியும்
பல பல பிறவிகள் தொடர்ந்து வரும் அகையிருள் நீங்க துருவனது 12 ஸ்துதிகளும் தான் நமக்கு கதி புகலிடும் என்கிறார் ஸ்ரீதர சுவாமி. ஸ்ரீதர வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்படி இப்படி ஸ்ரீமத் பாகவத உரையாசிரியர் ஸ்ரீமத் ஸ்ரீதர சுவாமி நம்மளுக்கு இப்படி சொல்லி எடுத்து சொல்றார். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அகையிருள் நீங்க இந்த 12 ஸ்துதிகளாம் துருவன் சொல்லக்கூடிய இந்த ஸ்துதி ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படியே படிக்கலாம். யோ அந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்பதாம் நா அந்யாம்ச ஹஸ்தசரண சவணத்வகாதின் பிராணா நமோ பகவதே புருஷாய துப்பியம். துருவன் சொல்றான், எம்பெருமானே, தாங்கள் தான் அனைத்து சக்திகளையும் பெற்றவர். தாங்கள் தான் எனது அந்த கரணத்திற்குள்ள நுழைந்து தங்களது சிற்சக்தியால செயலற்று உறங்கிக் கொண்டிருந்த எனது வாக்கு சக்தியையும் கை கால் காது தோல் முதலிய பொறி புலன்களையும் மேலும் பிராணனையும் உயிர்ப்பித்து அவைகளை செயலாற்றும்படி செய்தவர். அந்தர்யாமியாக இருந்து இவ்வாறு செயல்புரியும் பகவானான தங்களுக்கு நான் நமஸ்கரிக்கின்றேன், வணக்கம் தெரிவிக்கின்றேன். இந்த துருவஸ்துதி வேதாந்த சாரமா இருக்குது. அந்த பிரவிஷ்ய என்று பகவானின் அந்தர்யாமித்துவம் கூறப்படுகிறது. நம் உயிருக்கு உயிராய் நம் ஜீவநாடியாய் இருப்பது இந்த அந்தர்யாமித்துவம் தான். உயிரினங்களை பற்றி சொல்லும் உயிர் நூலில் அதான் பயாலஜி, அதாவது உயிர், லைஃப் என்று அழைக்கப்படுவது இதுதான். இதன் உண்மை புரியாதவர்கள் ஏதோ விஞ்ஞான முறையில் தேடி காணப்படும் பொருளோ அது. ஜீவபூதா மகாபாகு ஏதம் தாரியதே ஜெகதக ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது. 7வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, ஜீவபூதா மகாபாகு ஏதம் தாரியதே ஜெகத்து. அந்த எனது ஜீவரூபமான உயிரான பரா என்கிற சேதன பிரகிருதியினால்தான் இந்த உலகம் அனைத்தையும் தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே தைத்திரிய உபநிஷத்துல இந்த அந்தர்யாமித்துவத்தை அணுப்பிரவிஷ்ய என்கிறது. தத்ஸ்ருஷ்ட்வா ததேவா அணுப்பிராவிஷத்து ததனுப்பிரவிஷ்ய, அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதனுள் நுழைந்தார் என்று. ஆக அனைத்து அவயவங்களும் உள்ளபடி நலமாகவே இருப்பினும் அவைகள் செயல்படுவதற்கு உயிரான பகவத் சக்தி அதனுள் நுழைந்தால்தான் செயல்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதான் இங்க துரஸ்துதியில் இந்த முதல் ஸ்துதி. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். ஏகத்துவம் 12 ஸ்லோகங்களா ஸ்தோத்திரம் பண்றார். 2வது ஸ்லோகம், ஏகஸ்துவமேவ பகவன்னிதம் ஆத்மசக்தியா மாயாக்கியாய உருகுணாய மகதாத்யசேஷம் ஸ்வஸ்வானு விஷய புருஷஸ்தத் அசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு பத் விபாசி. அதாவது பகவானே, தாங்கள் இரண்டற்ற ஒருவரே, ஆனால் அளவற்ற குணங்கள் கொண்ட மாயை என்னும் தங்களது சக்தியினால் மகத் முதலிய அனைத்து பிரபஞ்சங்களையும் மகத்து பஞ்சபூதங்கள் போன்ற அனைத்து இவைகளால் கலவையினால் ஆன இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து அந்தர்யாமையாக அதனுள் நுழைந்து பின் இந்த பொறி புலன்கள் முதலிய இல்லாத பொய்யான அசத்குணங்களின் அதனதன் அதிர்ஷ்டான தேவதைகளின் உருவில் நின்று பல ரூபங்கள் உடையவர் போல தோற்றமளிக்கிறீர்கள். வெவ்வேறு கட்டைகளில் எரியும் அக்னி தான் எதில் பற்றி எரிகிறதோ அந்த கட்டையின் உருவில் காட்சியளிக்கிறது அல்லவா, அது போலத்தான் இந்த உலக ரூபமாக நீங்கள் காட்சியளிக்கின்றீர்கள். அந்தந்த உருவத்துல அதாவது என்னன்னா, மாயை என்பது பகவானுடைய சக்தி. அது இருவிதமாக செயல்படுவது. இருப்பதை மறைக்கக்கூடிய சக்தி, அது ஆவரண சக்தின்னு சொல்லுவாங்க. இது ஆவரண சக்தி. உள்ளதை வேறொன்றாக காட்டும் சக்தி, அது விக்ஷேப சக்தி. இருக்கிறத மறைச்சிட்டு இல்லாததை காண்பிக்கிறது தான் விக்ஷேப சக்தி. இந்த விக்ஷேப சக்தி தான் முதலாக படைப்புக்கு காரணமாக அமைகிறது. விஞ்ஞானிகள் முதல் ஏற்பட்ட மின்னணு சலனங்களுக்கு பிக் பேங் என்ற ஒன்றை காரணமாக கூறுகிறார்கள். இதற்கு முன் என்ன இருந்தது, என்ன நடந்தது என்கிற வினாவிற்கு அவரிடம் விடையில்லை. ஆனால் வேதாந்தம் மாயின் விக்ஷேப சக்தி தான் அனைத்திற்கும் காரணம் என்கிறது. அதாவது டைம் எனப்படும் காலமே இதன் விளைவுதான். மாயை உலக தோற்றத்தை உண்டாக்கும் சத்து அல்ல. மாயை
மாயை உலக தோற்றத்தின் உண்டாக்கும் சத்தல்ல, ஆனால் அசத்தும் இல்லை. உண்மை போல தோற்றமளிப்பது தோன்றும் அளவுதான் அது உண்மை. இதுவும் பரம்பொருளின் தோற்றமே. ஒரே பரம்பொருள் இப்படி பலதரமான பொருள்களாக காட்சியளிக்க முடியுமா? முடியும். இதன் உதாரணமாகத்தான் துருவன் கூறுகின்றான். கடோபனிஷத்துல சொல்லியிருக்கு, அக்னிர் எதைகோ புவனம் பிரவிஷ்ட ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபுவ ஏகஸ்ததா சர்வ பூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூப பகிஷ்ட. ஒரே அக்னி உலகில் கட்டை முதலிய பொருளில் நுழைந்து பற்றி கொண்டு அந்தந்த கட்டை முதலியவற்றின் உருவத்தை ஒத்து விளங்குவது போல அனைத்திற்குள்ளும் விளங்கும் ஆத்மா ஒன்றே ஆயினும் ஒவ்வொரு உடலிலும் அந்தந்த உடலில் அமைப்பு போல காட்சியளிக்கிறது. ஆனால் எதிலும் ஒட்டுவதில்லை அந்த ஆத்மாவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தனக்கென்று உருவமற்ற பகவானும், அதாவது என்னன்னா இந்த பௌதிக ரூபம் இல்லாம சங்கு சக்கர கதாதாரியான ரூபம், தெய்வீக ரூபங்கள் கொண்டவன். அதே பகவான் தான் பல உருவங்களாகவும் காட்சியளிக்கின்றான். மற்ற ரூபங்களாகவும் பகவான் தான் ஆயிருக்கான். இந்த அக்னி, அதாவது அக்னி போல் தான். அக்னி எப்படி கட்டையில பற்றி கொண்டு அந்த கட்டையினுடைய வடிவம் காணப்படுகிறதோ அது மாதிரிதான். அவர் உள்ளே அணுப்பிரவேசம் செய்யவில்லை என்னால் அக்னி எரியுமா? எரியாது இல்லையா? ஏற்கனவே அந்த கட்டைக்குள்ள அக்னிய பகவான் இருக்கிறதுனால்தான் அந்த அக்னி பற்றி கொள்கிறது. ஆனா அது தெரியல, வெளியில தெரியல. அந்த கட்டையோட உரசும் போது அக்னி பற்றி கொள்கிறது. அது மாதிரிதான் எல்லா இதயத்துக்குள்ள பகவான் வாசம் பண்றான். யதா ஆதித்ய கதம் தேஜோ ஜெகத்பாசயதே அகிலம் சந்திரமசி யச்சாக்னோ தத் தேஜோ வித்தி மாமகம் பகவத்கீதையில 15 அத்தியாயத்துல 12 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தனக்கென்று உருவமற்ற பகவானும் அதாவது பௌதிக உருவம் இல்லாம நாராயண வடிவத்துல பகவான் இருக்கான். அந்த பல உருவங்களால் காட்சியளிப்பது இந்த அக்னி போலத்தான். அவர் உள்ளே அணுப்பிரவேசம் செய்யவில்லை ஆனால் அக்னி எரியுமா? அதுதான் தெரியணும். சரி, ஓகே. இது கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது ஸ்லோகம். தஸ்யாபவர்க்கிய சரணம் தபபாத மூலம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்தபந்தோ. ஃபர்ஸ்ட் ஓகே. தத்தத்தையா வைனமேயம் அச்சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்தை வனாதத் பவத் பிரபன்னஹ. தஸ்யாபவர்க்கிய சரணம் தபபாத மூலம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்தபந்தோ. அதாவது என்ன சொல்ற, நாதனே, படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மதேவர் தங்களை சரணமடைந்து தாங்கள் அருளிய அறிவு கொண்டு வேதத்தை அருளினார் இல்லையா பகவானு? அதான் அந்த வேதத்தை கொண்டுதான் தானே தூங்கி எழுந்தவன் அனைத்தையும் காண்பது போல் இந்த பிரபஞ்சத்தை கண்டார். அப்போ ஏற்கனவே படைச்ச உலகம் மறுபடியும் படைச்சார் பிரம்மதேவர். அதான் விஷயம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை கண்டார், பார்த்தார், எழுந்து பார்த்தார். அப்போ ஏழை பங்காளனே அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்றார் திருவன். ஏழை பங்காளனே, முக்தி பெற்றவர்களுக்கு கூட அந்த திருவடிகளை சரணமடைகிறார்கள் என்னும் போது நற்பிறவி அளிக்கப்பட்டுள்ள நன்றி உணர்வுடைய எவன்தான் பகவானை மறப்பான்? எப்படித்தான் மறக்க முடியும்? அப்போ முக்தி ஆத்மாக்களாகிய மகான்களே பகவான் திருவடிகளை வழிபடுறாங்க. இந்த ஜென்மா கரையேற்றி கொள்ளணும்னா சம்சாரிகள் ஏன் வழிபட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே நல்ல பிறவி, மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டிருந்த போது நன்றி உணர்வுடைய யார்தான் பகவானை மறப்பான்? எப்படிதான் மறக்க முடியும்? வழிபடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நூனம் விமஷ்டம் அதயஸ்தவ மாயையாதே ஏ துவாம் பவாப்திய விமோக்ஷணம் அந்யஹேதோஹோ அச்சந்தி கல்பகதரும் குணபோப பக்கியம் இச்சந்தி ஸ்பர்ஷஜம் நிறைய அபிசியூனாம் நிறைய அபிநூனாம். அதாவது பிறப்பு இறப்பு வடிவமான இந்த உலகியல் சுழற்சியிலிருந்து விடுதலை அளிப்பவர் யாருன்னா தாங்கள் தான், பகவான் தான். இந்த சம்சார சாகத்தும் காலையிலே காட்டக்கூடிய மோட்சத்தை அளிக்கிறவர், அப்படிப்பட்ட மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் அவர் தான். அப்படி இருக்க முக்தி முதலிய அனைத்தையும் அளிக்கும் கற்ப விருட்சமாகிய தங்களை உலகில் சுகங்களை பெற பூஜை புரிபவர்கள் உண்மையில் தங்களுடைய மாயையில் மயங்கி மோசம் போனவர்களே. அவருடைய மனசு அப்படிப்பட்டதுதான். என்ன செய்வது? பாவம். இந்த உடலே சவத்திற்கு ஒப்பானது. அதனால் பொறி புலன்களால் பெறக்கூடிய இந்த காம சுகம் என்ன நிரந்தரமா? ஏன்னா இந்த உடம்பே சவத்துக்கு ஒப்பானது, அழிய போகுது. இந்த உடம்புல பெறக்கூடிய சுகம் மட்டும் எப்படி நித்தியமானதா இருக்கும்? அதுவும் அழியக்கூடிய
தானே. அந்த உடலால் பெறக்கூடிய காம சுகம் போன்றவைகள்லாம் நிரந்தரமானதா, அதுவும் அழிவது தானே. இந்த பொறிப்புலன்களில் இன்பம் என கருதும் விஷய சுகம் நரகத்திலும் கூட தானே கிடைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது 9ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். பிறர்க்கரிய முக்தி இன்பத்தை அளிக்கும் பகவானிடம் அழியும் அற்பமான சுகங்களை வேண்டி இந்த மானிட பிறவியை வீணடித்துக் கொள்கிறோமே என்று வருந்துகிறான் துருவன். இப்போ இவ்வாறு தம்மை மயக்குவது அந்த பகவானுடைய மாயை தானே. அது நம்மை 3 வகையில் பந்தப்படுத்துகிறது. முதலாவது நான் செய்கிறேன் என்கிற கர்த்தத்துவ பந்தம். இதனால செயலை பொறுத்து நாம் நம்மை புண்ணியமானாகவோ பாவியாகவோ கருத்துகிறோம். இதற்கு மாறாக இந்த உடல் மனசு புத்தி நான் இல்லை என்ற வேதாந்த பாவனையில் மூழ்கியிருந்தால் நான் செய்பவன் இல்லை, செய்வித்தவன் வேறு என்ற எண்ணம் வரும். அப்பொழுது அந்த செய்கையில் சொந்தம் கொண்டாட முடியாது. அதன் பலன்கள் தான் பாவமோ புண்ணியமோ உடம்பு மனசு புத்தியைத்தான் சாரமே வழிய நான் இந்த ஆத்மாவாகிய நான் என்ற எண்ணை சாராது. இரண்டாவது பந்தம் நான் இதை அனுபவிக்கிறேன் என்கிற போக்திருத்துவ பந்தம். இதனால நாம் சுகம் அனுபவிப்பவனாகவோ துன்பப்படுபவனாகவோ நினைத்துக் கொள்கிறோம். வேண்டுதல் வேண்டாமை என்று வேற்றுமையற்ற எண்ணம் வந்துவிட்டாலோ இந்த சுகம் அனுபவித்தலோ துன்பப்படுதலோ உடம்பு மனசு புத்திகளைத்தான் தீண்டுமே அன்றி நான் என்ற என்னுடைய ஆத்மாவை தொடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவது கர்த்தத்துவ பந்தம். கர்த்தத்துவ பந்தம் போக்திருத்துவ பந்தம் என்ற இரண்டு பந்தங்களுக்கும் மூல காரணம் நமது அறியாமையே. இதற்கு காரணம் இந்த உடல் மனசு புத்தியும் நான் என்கிற அகங்காரம்தான். இவ்வாறானவர்கள் தனது ஆன்மாவை தானே கொண்டவர்கள், தன்னுடைய ஆன்மாவை தானே கொண்டவர்கள். ஏன்னா இந்த உடல் புத்தி மனசு நான் நினைக்கிறவங்க இந்த ஆத்மாவை தானே கொண்டு விட்டார்கள். சூரியன் இல்லாத இருள் உலகத்திற்குத்தான் இவர்கள் சொல்வார்கள் என்கிறது ஈசாவாஸ்ய உபனிஷத்து. சூரியன் இல்லாத இருள் உலகத்திற்கு தான். அதாவது சூரியன் உதயமாச்சுன்னா இருட்டு வெளியே போயிடும், ஞானம் உதயமாச்சுன்னா அஜ்ஞானம் வெளியே போயிடும். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னா இந்த தேக புலன்கள்ல ஒரு மனுஷன் மயங்க மாட்டான். அது பக்தினால்தான் உண்டாகும். அந்த ஆத்ம ஞானமே பக்தி ஞானம் தான், வேற எதுவும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். 10வது யா நிருதி ஸ்தனுப்பிரதாம் தபபாதபத்ம தியானாத் பவத் ஜன கதா ஸ்ரவணேன விஸ்வாசியாத்து சா பிரம்மணி ஸ்வ மகிமன். கட்சியில் பாரு, இங்க பக்தியில் தான் சொல்றாரு. நம்ம அத்வைத பரமா அது ஞானமா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பக்தி விஷயமா தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் பகவானுடைய கதையிலேயே எல்லா ஞானமும் அடங்கிட்டாரு. யார் நிர்வதி ஸ்தனுப்பிரதாம தபபாதபத்ம தியானாத் பவத் ஜன கதா ஸ்ரவணேன வாசியாத்து சா பிரம்மணி ஸ்வ மகிமன்யபி நாதமா பூயத்து கிந்து அந்த காசி லலிதாத்து பததாம் விமானாத்து. அதாவது யார் பகவானுடைய கதைகள்ல ரமிக்கிறார்களோ தியானாத்து பவத் ஜன கதா ஸ்ரவணேன வாசியாத்து. அதாவது தவ பாதபத்ம தியானாத் பகவான் திருவடி கமலங்களை தியானம் பண்றவங்க பகவானுடைய கதையில ரமித்து கொண்டு பேரானந்தத்தை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட பகவான் திருவடியில தியானம் பண்றவங்க பகவானுடைய கதையில ரமிக்கிறவங்களுக்கு அந்த பிரம்மானந்தம் சொல்லக்கூடிய அத்வைதானந்தம், அந்த பிரம்மானந்தம் சொல்றாங்க, அந்த பிரம்மமயம் அதுல விட ரமிக்க மாட்டாங்களாம். சா பிரம்மணி ஸ்வ மகிமன்யே நாதமா பூத்து. அந்த தன்னுடைய சொந்த மகிமையினாலேயே அதிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மானந்தத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம். இவங்க பக்தி ஆனந்தத்தை விரும்பினவங்க பிரம்மானந்தத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிரம்மலோக சௌக்கியத்தை கூட அவங்க விரும்ப மாட்டாங்க, பகவத் கதையில சுவைத்தவர்கள். அதான் இங்க சொல்ற சா பிரம்மணி ஸ்வ மகிமன்யபி நாதமா பூத்து. அப்படி இருக்கும்போது பிரம்மானந்த சௌக்கியமே அவங்களுக்கு பிடிக்காது. அதை விட இப்போ சுகாச்சாரியர் பிரம்மானுபவம் பிரம்மனிஷ்டர், அவரு நிர்குண பிரம்மத்துல அந்த அத்வைத பரமான பிரம்மணத்துல நர்மிச்சவர். அவர் ஏன் பக்தி மதம் மத் பக்தி லவதே பரான்னு சொல்ற மாதிரி கிருஷ்ண சொல்ற மாதிரி கிருஷ்ண பக்தி வந்தாருன்னா அந்த கிருஷ்ண சௌக்கியத்துல தான் அந்த வைஷ்ணவர்ல பக்கத்துல வச்சுன்னு பாகவதம் சொல்றது இருக்கிற சௌக்கியத்துக்கு இணைய எதுவுமே இல்லை. அந்த பிரம்மானந்தத்தோட அதிகமான ஆனந்தம் கொடுக்கக்கூடியது பக்தி ஆனந்தம் தான் அப்படின்னு சுகாச்சாரியா வந்தால அது மாதிரி இதை சா பிரம்மணி ஸ்வ மகிமா. அது நம்ம தன் மகிமையினால நல்லா
அதிக உயர்ந்தது தான், உயர்ந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த பிரம்மானந்தம். இருந்தா கூட ஆனா யார் நிர்விதேஷ் தனுப்பிரதம் தப பாதவன் தியான பவ கதா சவனேன வாசியாத், பகவானுடைய கதையில இருக்கிற சௌக்கியத்துக்கு இணையாவாதான். அவ்வளவு விசேஷமா பகவானுடைய கதைகள். அதனாலதான் முக்தி இன்பத்தை விட பக்தி இன்பம் ரொம்ப, முக்தியை விட பக்தி ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கிம் தொந்த காசில் வெளிதாத்து பததான் விமானாத்து அப்படிங்கும்போது அற்பமான இந்த சொர்க்கலோக சௌக்கியங்கள் எப்படி விரும்புவாங்க? ஏன்னா புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா சொர்க்கலோகத்துலேருந்து கீழே தள்ளிடுவாங்க தேவர்கள். அந்த பட்ட சொர்க்க சௌக்கியத்தையா இந்த சாதாரண மக்கள் விரும்புவாங்க? விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றார்? பக்தி முகு பிரபகதாம் தொய்யமே பிரசங்கோ பூயா தனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனஞ்ச சொல்பனும் ஏனஞ்ச உல்பனும் உரு வியசனம் பபாப்தி நேஷ்ய பகவத் குண கதாமிருத பானமத்தா. பகவானுடைய பக்தியில தலைச்சவங்க, பகவானுடைய பக்தரிடத்துல சங்கம் கொண்டவர்கள், பகவான் அப்படி மகான்களுடைய சங்கத்தினால மனசை பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை கேட்பவர்கள், அவர்கள் சுலபமாக பயங்கரமான, அதாவது கடக்க முடியாத சமுத்திரத்தை, துன்ப சமுத்திரத்தை சுலபமா கடந்துடுறாங்களாம் அவங்க. எதனால்னா அந்த துன்பத்தையும் அவங்க உணர்றது இல்லையா. ஏன்னு சுலபமா அஞ்சசான்றது சுலபம்னு அர்த்தம். சுலபமாக அவர்கள் உள்பணம் உரு வியசனம் பபாப்திம், அந்த சம்சார பிறப்பு இறப்பு என்ற அந்த சம்சார சாகரத்தை சுலபமாக கடந்து அந்த சம்சார சாகரத்தை உணர்றது இல்லையா. அவன் சம்சார சாகரத்தில் இருந்தாலும் அவர்கள் விடுபட்டவர்கள், சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டவர்களாம், பிறப்பிறப்புல ஜெயிச்சவங்களாம் அவங்க. எதனால்னா நேஷ்யே பவத் குண கதாமிருத பானமத்தகா. எப்படி ஒரு போதை, அதாவது மதுபானம் சாப்பிட்டவன் போதையில் இருக்கிறவன் உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு கூட ஒன்றும் தெரியறது இல்லையோ, அது மாதிரி இந்த இல்லறத்துல இருக்கிறோமா இல்லை வேற நம்ம மனுஷ உடலா அப்படின்றது கூட மறந்துடுறான். பகவத் கதையில மூழ்கணும். அது ஒரு போதையம். அது இது பகவானுடைய கதைகளானது ஒரு போதையம். அந்த போதையில மயங்கனமா இன்னைக்கு வரைக்கும் எழுதுறது கிடையாதான். அப்படி சுகிச்சு அனுபவிச்சுவன் அந்த போதையில எல்லாத்தையும் மறந்துடுறான், இந்த சம்சாரத்தையே மறந்துடுறான். அவன் சுலபமா இந்த பந்த பாசங்கள்ல இருந்து விடுபட்டுறானா, பிறப்பிறப்ப ஜெயிச்சிடறானா. அப்படியேப்பட்டது பகவானுடைய கதையானது. தேன ஸ்மரந்தி அதிதரம் பிரியம் ஈஷமர்த்திய ஏச்சான் பதகா சுகுத சுகுர்த்து கிரக வித்ததாராக. இந்த கதையில கவனம் செலுத்தினவன் பிரியமுள்ள இந்த மனுக்கும் இயல்பு கொண்ட இந்த சரீரத்தை மறந்துடுறான். சான்வத மற்ற விஷயங்களையும் மறந்துடுறான், தன்னுடைய பிள்ளையை மறந்துடான், தன்னுடைய உறவினர்களை மறந்துடான், தன்னுடைய மனைவியை மறந்துடான், வீட்டை மறந்துடான், சொத்தை மறக்கிறான், எல்லாத்தையும் மறக்க செய்ததான் பகவானுடைய கதையானது. அவ்வளவு பவர்ஃபுல்லாம் பகவானுடைய கதை. அப்படி சொல்ற தேனஸ் மறந்தி, அதை நினைக்கத்தே கிடையாதான். தேனஸ் மறந்தி அதிதராம் பிரியமீஷ. இதெல்லாம் எது வரைக்கும் இதெல்லாம் பிரியமுள்ளதா இருந்ததுன்னா பகவான் கதைகள்ல கேட்காத வரைக்கும் தான், கிருஷ்ண குணங்களை ரமிக்காத வரைக்கும் தான், ராமனுடைய குணங்களை ரமிக்காத வரைக்கும் தான் இதெல்லாம் பிரியமுள்ளதா இருந்துதான். எப்போ பகவத் கதையில உட்கார்ந்தானோ அதை பத்தி உலக விஷயத்தை பத்தி நினைக்கிறதே இல்லையா. தேன ஸ்மரந்தி அதிதரம் பிரியமேஷ மர்த்திய ஏ சான்பத சுத சுகிருத்து கிரக வித்ததாரா ஏ துவப்ஜனாவ பவதீய பதார விந்த சௌகந்திய லுப்த ஸ்ருதேஷ பிரசங்காக. அப்படி பக்தருடைய சங்கத்தினால பகவானுடைய அருமையான அந்த ஹிருதயத்துல பகவானுடைய கதைகளை கேட்டு ஹிருதயத்துல பகவத் விஷயத்துல சுவைக்கின்ற, அதுல ரமிக்கின்ற அவர்களுக்கு என்னமா இந்த உலகம் பிடிக்கும், இந்த உலகத்தை பத்தி என்னமா ஞாபகம் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, அப்படி மறந்துடுவான் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாரு. இப்படி துருவனுடைய ஸ்துதி அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது பகவான் கடைசியில் என்னன்னா பிரத்யட்சமாக அந்த பகவான் அப்பா வேதாகம் தே வியவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரந்தே துராபம் அபி சுவிரதா. அப்பா நல்ல விரதம் உடையவனே, உனக்கு மங்களம் உண்டாக, கவலைப்படாத. உத்தான பாதனுடைய புத்திரனே, உன்னுடைய மனசூழல்ல சங்கல்பம் என்னன்னு எனக்கு தெரியும். வேதாகம் தே வியவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரந்தே துராபம் அபி சுவிரதா. அதனால அடைய முடியாத உயர்ந்த விஷயத்தை நீ அடைய போகிறாய், கவலைப்படாத. நான்யே அதிஷ்டிதம் பத்திரம் எத் பிராஜிஷ்ணு துருவக்ஷிதி எத்திர கிரகக்ஷதாராணம் ஜோதிஷம் சக்கரமாகிதம். எந்த துருவனுடைய நட்சத்திரத்தை மையமாக கொண்டு மற்ற
கிரகங்கள்லாம் சுற்றி வருகின்றனவோ அந்த துருவ பதத்தை நீ அடைய போகிறாய். எப்படின்னா, ஒரு மாடு நடுவுல ஒரு நௌத்தாரி வச்சுட்டு சுத்தி மாடுகளை கட்டி அந்த நெல்லு தழைகள் இருக்கு இல்லையா, அதை மிதிக்க விடுவாங்களாம் சுத்தி வர மாதிரி. ஒரு நடுவில் இருக்கிற ஒரு கொம்பை ஒரு நௌத்தாரி அந்த தூணை சுத்தி வர மாதிரி, மாடுகள் சுத்தி வர மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் உன்னை மையமாக கொண்டு சுத்தி வரப்போது அப்படிப்பட்ட துருவ பதத்தை நீ அடைய போகிறாய் அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்றார். ஆமா, ஆனா அது வரைக்கும் மேத்தியம் உனக்கு சத்சங்கம் யாருன்னா தர்மம், அக்னி, கஷ்யபர், சுக்கர, அதாவது என்னன்னா இந்த கிரகங்கள்லாம் உன்னை சுற்றி வரக்கூடியது. தர்மம், அக்னி, கஷ்யவர், சுக்ரோ, முனையோ ஏவை வனோகசக சரந்தி தக்ஷிணி கிருத்திய பிரமந்தோ தாரகாக. அதாவது சப்த ரிஷிகள் மண்டலம் உன்னை சுத்தி வர போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது இங்க சொல்ற, இதுவரை எவரால் அடையப்படாத ஒளிமயமான அடிவட்ட ஒரு ஸ்தானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். நெற்கதிகளை போரடிக்கக்கூடிய மாடுகள் அந்த களத்தின் மத்தியில நாட்டப்பட்டுள்ள முளையில் கட்டப்பட்டு சுற்றி வருவது போல கிரகங்கள், அஸ்வினி தேவ் முதலிய நட்சத்திரங்கள், வேறு சில நட்சத்திரங்கள் முதலிய ஜோதி சக்கரங்கள் அனைத்தும் உன்னிடத்தை சுற்றி சுற்றி வரும். அவாந்தர கல்பம் வரையிலும் இருக்கக்கூடிய வேறு உலகங்கள் அழிந்தாலும் உனது ஸ்தானம் அழியாது. தர்ம தேவதை, அக்னி பகவான், கஷ்யபர், சுக்கரர் முதலிய நட்சத்திரங்கள்லாம், சப்த ரிஷிகள் முதலிய யாவரும் உனது இந்த துருவ ஸ்தானத்தை பிரதட்சணம் செய்து போவார்கள். அந்த துருவ ஸ்தானத்தை தான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஆனா உனது தந்தை இந்த பூவுலகத்தை உனக்கு அழித்து விட்டு அவர் கானகம் சென்ற பின் நீ 36,000 ஆண்டுகள் மிக்க வலிமையுடன் இந்த உலகை தர்ம நெறி தவறாது ஆட்சி செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்றாரு. பிரஸ்திதே து வனம் பித்ரா தத்வாத்காம் தர்ம சம்சயா சத்ரிம்சத்து வருஷ சாகர்ஷம் ரக்ஷிதா வியாகதேந்திரியா. அது மட்டும் இல்ல, முன்னாடியே சொல்றாரு, முன்னாடியே பகவான் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உனது தம்பி உத்தமன் வேட்டைக்கு காட்டிற்கு செல்கையில் அங்கு ஒரு யக்ஷனால கொல்லப்படுவான். அப்போது அவனிடம் அன்பு கொண்ட அவன் தாயார் சுருச்சி காட்டில் அவனை தேடி சென்று காட்டு தீயில் அகப்பட்டு அவள் இறந்து மடிய போகிறாள். வேள்வியை திருமேனியாக கொண்ட யக்ஞ நாராயணனான என்னை நிறைய தட்சணைகள் அளித்து உயர்ந்த வேள்விகளால் ஆராதனை செய்து இந்த உலக இன்பங்களை விருப்பம் போல அனுபவித்து பின்னாடி கடைசியில என்னை நினைக்கப் போகிறாய். பின்பு அனைத்துலகத்தாலும் வழங்கி போற்றும் எனது இடமான வைகுண்டத்தை அடைய போகிறாய். இந்த இடம் சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலாக உள்ளது. எது துருவபதம். அங்கு சென்றவன் மறுபடியும் இந்த உலகத்திற்கு திரும்ப மாட்டான். வைகுண்டத்தை அடைஞ்சவன் மறுபடியும் திரும்பி வர மாட்டான் அப்படின்னு பகவான் இதெல்லாம் சொல்றார். ததோ கந்தாசி மஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாத்ரிஷிப்யஸ்துவம் ஏதோ நாவர்த்ததே கதஹ ரிஷிப்யஸ்துவம் உபரிஷ்டாத் ரிஷிப்யஸ்துவம் ஏதோ நாவர்த்ததே கதஹ. இதை கேட்டான் துருவன். கேட்ட உடனே ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணான். அப்பா மடிமலை யாருன்னு ஆசைப்பட்டதுனால பகவான் விட்டு 36 வருஷம் பிரிவு எப்படி ஏற்பட்டது பத்தியா. இதுதான் துருவனுக்கு பங்கம் ஏற்பட்டது காரணம். புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ கோபத்துல ஏதோ வெளியில என்ன நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு ஒரு இதனால என்ன பண்ணா, அப்பா மடிமலை ஏறணும். அதான் அப்பா சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டான். அந்த ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு பகவான் இப்ப பகவான் ஹிருதயத்தை தரிசனம் பண்ணா, பகவான் நேர்ல தரிசனம் பண்ணா, பேரானந்தத்தை அடைஞ்சான். உன்னுடைய கதைகளை கேட்டாலே ஆனந்தமா இருக்குமே அப்படின்லாம் சொல்றான் தன்னுடைய ஸ்துதியில. உன் கதைகள் கேட்டாலே சம்சாரத்தை மாத்திரம்லாம் சொல்றான். இப்ப என்னன்னா பகவத் சுரூபத்துல லயிச்சிட்டான். நாரதுடைய சத்சங்கம் கிடைச்சது. பகவானுடைய அந்த வராக கதை, அந்த பகவானுடைய அவதார லீலைகள்லாம் தியானம் பண்ண சொல்றாரு. அதெல்லாம் நாரது நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பகவானுடைய அவதார கதைகள்லாம் அப்பா வீட்டுல அம்மா கூட இருக்கும்போது அடிக்கடி நாரதர் வருவாராம். பார்த்துட்டு துருவனுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கதைகள்லாம் சொன்னதெல்லாம் அந்த கதைகளை நான் சொன்ன கதைகள்லாம் நீ தியானம் பண்ணிருக்கு. பகவான் சுவேட்சமா பண்ண அவதாரங்கள்
அந்த தன் ஆத்மசக்தி ஆத்மமாயால் அவதரிச்ச அந்த லீலைகள்லாம் தியானம் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா நாரதரே. அதெல்லாம் தியானம் பண்ணனா அந்த பகவானுடைய கதைகள்ல மூழ்கி போயிட்டான். நாரதர் சொன்ன கதைகள்ல முழுகுந்தால் என்னாச்சு, அதுதான் ஸ்தோத்திரமா பண்றான். உன் கதைகள் என்ன, வீட்டை மறந்த, எல்லாத்தையும் மறந்த, அம்மா அப்பா எல்லாம், அதான் சொல்றேன், மனைவி குழந்தை எல்லாத்தையும் மறந்துடுவாங்களே மகாத்மாக்கள்லாம். அப்படி உன் கதையில ரமிச்சவங்க வேற எதையும் நினைக்க மாட்டாங்களே. எப்படின்னா ஒரு போத வஸ்து மாதிரி இந்த பகவானுடைய கதைகள் எல்லாத்தையும் மறக்க செய்திருமே. அப்படிப்பட்ட இதுல அப்படின்னு சொல்லி அப்படி ரமிச்சுதான் பகவான் ஹிருதயத்துல தியானம் பண்ணி பகவான் ஹிருதயத்துல எழுதிய சித்திரம் போல காட்சி அளித்தது. பகவான் வெளிப்புறமா ஊன கண்களே பகவானை பார்த்துட்டான். இப்ப இவன் தப சித்தி அடைஞ்சது. ஏன்னா பகவத் கதைகளை ரமிச்சு பக்தியை வளர்த்துன்றதுனால ஹிருதயத்துல பகவானை பார்த்தாலும் வெளிப்புறமா பகவானை பார்த்தான். ஆனா கடைசியில் இப்ப என்னாச்சு கடைசியில பகவான் என்ன சொல்றாரு, ஆனா இப்ப நீ தூய பக்தியில அடைஞ்சிட்ட, பகவான் என்னையே நீ தரிசனம் பண்ணிட்ட, அந்த அளவுக்கு மனசு பரிசுத்தமா இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல ஒரு சங்கல்பத்தோட வந்தியே, அதை முதல்ல அனுபவிச்சுட்டு அப்புறமா நீ என்னுடைய துருவப்பதி, அதாவது என்னுடைய வைகுண்டத்தை அப்புறமா அடைவாயாக அப்படின்னு பகவான் சொல்றாரு. இது என்ன கூத்து? அது ஏதோ தெரியாமல உன்னுடைய பெருமை, பகவானுடைய உயர்ந்த சௌக்கியத்தை பத்தி தெரியாமதால்தான் ரசோர சௌக்கிய பரந்துஷ்வா நிவர்த்தது. உயர்ந்த சௌக்கியம் என்னன்னு தெரியாதனால இந்த அல்ப சௌக்கியம் அப்பா மணி மலையால் தான் உயர்ந்த சௌக்கியம் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தேன். இப்ப என்னடா பகவான் என்ன பண்ற, இல்ல முதல் நீ அதை கேட்டல, முதல்ல அதை வாங்கி அதை அனுபவி, அப்புறமா உனக்கு வைகுண்ட சௌக்கியம். இல்ல, துருவன் ஒரே ஒரு சங்கல்பத்தோட வந்ததுக்கே பகவான் 36,000 வருஷம் பகவானுடைய பிரிவு. நாமெல்லாம் பல சங்கல்பங்கள் பண்ணியிருக்கோமே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு ஒன்றும் எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியல பகவான் அடையிறதுக்கு. அதனாலதான் சங்கல்பம் பண்ணக்கூடாது. பகவானே உன் இஷ்டம், எதாவது சங்கல்பம் பண்ண தயவுசெய்து அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றாத, நீயா பார்த்து எனக்கு நல்லது செய் அப்படின்னு பகவான்களை ஒப்படைச்சது தான் புத்திசாலித்தனம். அப்போ அவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு வந்தான். சரி, ஆனா விருப்பம் இல்லாம வீட்டுக்கு வந்தானாம். இப்படி பகவானை ஆராதிக்க முடியாத பகவானை 5 மாசத்துல ஆராதிச்சு பகவானை தரிசனம் பண்ணி அப்படி பகவான் நாமத்தை சொல்லி மூச்சு அடக்கி பசி அடக்கி ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஒரே மனத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணியிருப்பான் இந்த துருவன். நாரத சொன்ன உபதேசத்தின்படி கட்சியில் நடனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவானை பார்த்து கட்சியில் என்னாச்சு, அற்ப சுகங்களையே கொடுக்குறாரு பகவான். ஏன்னா இவன் கேட்டதுனால பக்தனுக்கு கேட்டதை பொய்யாக்க மாட்டார் பகவான், உடனே கொடுப்பார். அப்ப இத்தியச்சித ச பகவான் அதிதிஷ்ய ஆத்மன பதம் பாலஸ்ய பஷ்யதோ தாம ஸ்வ மகாத்து கருடத்வஜ. அப்ப பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்றான். ஸோ அபிஹி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாதசேவோ உபசாதிதம். பகவானுடைய பாதசேவை செய்யறதுக்கான பாக்கியம், நிரந்தரமாக வைகுண்டத்தை போய் பாதசேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சும் இழந்துட்டுமே. எதனால? சங்கல்பம் பண்ணதுனால. என்ன சங்கல்பம்? பிராப்திய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோ அபியகாத்து புறம். சங்கல்படி பகவானை தரிசனம் பண்ணிட்டான், உயர்ந்த பதவியும் கிடைச்சது. ஆனா இன்னொரு சங்கல்பம் இருந்தது இல்லையா, அப்பா மடி மலையார். அதனால அதுதான் பகவான் மறைஞ்சிட்டார். உடனே மனசு சந்தோஷம் இல்லாம வீட்டுக்கு வந்தானாம். ஏன்டா பகவான் தான் நீ எந்த அப்பா மடியில் ஏறினா ஆசைப்பட்டு அந்த சொர்க்கம் பாரு, இப்ப உத்தமனும் போயிட போறான், இந்த சுரிச்சியும் போயிட போறான், சுதந்திரமா ராஜ்யத்தை அனுபவிக்க போறான், அப்பாவும் காட்டுக்கு போயிட போற ராஜ்யத்தை பட்டங்கள் இனிமேல் அந்த சிம்மாசனமே உனக்கு தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, 36,000 வருஷம் ஆயுசையும் பகவான் நீடிக்க கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்னடா போனோம் அப்படின்னா, போடா இதெல்லாம் பெருசாவே எனக்கு தோணல. அந்த பகவானை தரிசனம் பண்ற வரைக்கும் இதெல்லாம் பெருசா தோணுச்சு. அந்த பகவானுடைய சௌக்கியத்தை அனுபவிச்சிட்ட உடனே ஆஹா, சொர்க்கலோக சௌக்கியமே நரகத்துக்கு துல்லியமா நினைச்சாரா. தொந்த காசு லலிதாத் விமானாத்து அப்பதாத்து. அப்படியே புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா விமானத்திலிருந்து சொர்க்கலோக வாசியில கீழே வந்துருவாங்க. அதனால சொர்க்கலோக சௌக்கியம் கூட பெருசு கிடையாது. அதோட பெருசா பிரம்மானந்த சௌக்கியம் கூட பெருசா நினைக்கல. அப்படியேப்பட்ட கிருஷ்ண சௌக்கியத்துல அனுபவிச்சவன், நாராயணனுடைய சங்க சக்கர கதாதாரிய ரூபத்துல தியானத்துல ரமிச்சவன், பிரகலாத அனுபவத்தை அங்க ஸ்லோகமா ஸ்துதியா சொன்னான் இல்லையா. அப்படியேப்பட்ட ஹிருதயத்துல பிரம்மானந்த சௌக்கியம் கூட பெருசா தோணலாதான். அப்படியேப்பட்ட கிருஷ்ண சௌக்கியத்துல பகவான் ரூபலாவணியத்துல சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணான். அவ்வளவு சௌக்கியத்தை அனுபவிச்சேன். இப்ப அதெல்லாம் இல்லை. இனிமேல் 36 வருஷம் இனிமேல் நான் ராஜ்ய பாரத்தை சுமக்கணும். அங்க வரக்கூடிய கேஸ் எல்லாம் நான் பார்த்துன்னு, யார் அதர்மம் பண்றான், யாரெல்லாம் தர்மம் பண்றான், அவங்களுக்கு தண்டனை வழங்கின்னு, வரி வசூல் பண்ணிக்கின்னு, சிட்டாசெல்லாம் அடக்கி ஆண்டுக்கின்னு, அங்க போய் சண்டை போட்டுக்கின்னு, இதெல்லாம் தேவையா? அழகா பகவானை தியானம் பண்ணி ஆனந்தத்துல திளைச்சு இந்த 5 மாசம் போனதே தெரியல எனக்கு. தெரியுமா, பசிதாகலாம் எனக்கு எடுக்கல.
திரிராத்திராந்தே கபித்து பரவசனம். வெறும் வளாம்பழம் சாப்பிட்டு 3 நாள் பசியே தெரியல எனக்கு. ஏன்னா பகவானுடைய நிராகாரனாக பகவானுடைய சொரூபத்துல லயிச்சவனுக்கு வெளிப்புறமான ஆகாரம் அவனுக்கு என்ன தேவைப்படும்? பரிபூர்ணமாயிட்டானே, அவன் தான் உயர்ந்த ஆகாரமாகிய பகவான் சொரூபத்துல தியானம் பண்றானே. அந்த அமிர்தத்துல மிதக்கிறவனுக்கு இந்த வெளிப்புறமான நாக்கு ருச்சிக்காக, கண்ணு பார்க்கறதுக்காக, புலன் இன்பங்களுக்காக அவன் ஆசைப்படுவான். இதெல்லாம் அற்பமான சௌக்கியமாச்சு. அப்படி இருந்தானா அவன் திருப்தியா இருந்தானா துருவன். இப்ப கடைசியில ஏமாந்துட்டனே, பகவானுடைய மாயால ஏமாந்துட்டனே அப்படின்னு வருத்தப்படுறான். நம்ம அதுதான் சொல்றது, சங்கல்பம் பண்ணக்கூடாது. பகவானத்துல போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. இப்ப என்னடான்னா அவ்வளவு சௌக்கியங்கள் பெற்று அது சௌக்கியமாவே தோணலையா, அது நரகத்துக்குள்ள வர மாதிரி வரான். கவலைப்பட்டுன்னு தெரியுமா, அப்படி கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பட்டுன்னு வரான். இனிமேல் இந்த இவங்க முகத்தெல்லாம் பார்த்துன்னு இங்க சண்டை, மந்திரிகள் அவங்களுக்கு நீதி வழங்கினேன், இதை நீதி வழங்கினேன், எவ்வளவு பொறுப்புகள் இருக்குமே. ராஜானா சும்மா இல்லை, ஒரு சக்கரவர்த்தியின் பொறுப்புகள், எக்கச்சக்க பொறுப்புகள். இனிமேல் இந்த பந்தங்கள்ல போய் விழணும். புரியுதா? யார் யார பகைச்சினுமோ தெரியாது. எத்தனை பேர் தேவரெல்லாம் யக்ஷர்களோட போய் சண்டை போட போறான் தம்பிக்காக. இதெல்லாம் நடக்கும். நிறைய ஜீவராசிகளை வதம் பண்றது, இதெல்லாம் நிறைய பாவங்கள் இருக்கு. சும்மா இல்லை, ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்னா ராஜா பொறுப்பு எடுத்துதான். எக்கச்சக்க சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸா ஃப்ரீயா பகவானை பக்தி பண்ணது எவ்வளவு சௌக்கியமா இருந்தது. 5 மாசம் போனதே தெரியல. அந்த சௌக்கியத்தை யாருன்னா இழப்பாங்களா? அதை இழந்துட்டானா, அதான் சொல்றாரு. சோ அபிசங்கல்பஜம் விஷ்ணுஹோ பாதசேவோபசாதிதம் பிராப்திய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோ அப்பியகாத்புரமும். உடனே விதரர் கேட்டாரு, சங்கல்பம் அடைய வேண்டிய பலன் அடைஞ்ச பிறகு கூட ஏன் ஏதோ அடையாத மாதிரி அவரு சந்தோஷம் இல்லாம வந்தாரு அப்படின்ட்டு விதரர் கேட்கிறாரு. சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேஹே மாயாவினஸ்தத் சரணார்ச்சனார்ச்சிதம். அப்படிப்பட்ட உயர்ந்த பதமும் கிடைக்க போகுது. இறந்த பிறகு அவரு மோட்சமும் கிடைக்க போகுது, வைகுண்ட லோகமும் கிடைக்க போகுது. அதுவும் துருவ பதவியும் அடைய போறாரு. அப்ப வைகுண்டத்தையும் அடைய போறார். அதான் கிரம முக்தின் பேர். துருவ பதவி அடைந்து அப்புறமா பிரளயம் முடிந்த பிறகு அப்பா வைகுண்ட பதவியும் அடைய போறார். அது பிறகு என்ன அவருக்கு பகவான் திருவடியில் நல்லா பார்த்துருக்காரு, பகவானே நேரில் தரிசனம் பண்ணியிருக்காரு. இதை விட பெரிய லாபம் என்ன வேணும்? அப்ப ஏன் அவர் வருத்தப்பட்டார் அப்படின்னு விதுரர் கேட்கிறாரு. சொல்றாரு, லத்வாப்பிய சித்தார்த்தம் இவைக்கம் ஜன்மனா, ஒரே ஜென்மத்துல பகவானுடைய பதவி அடைஞ்சாரு. கதம் ஸ்வம் ஆத்மானம் அந்யதா அர்த்தவித்து ஏன் கவலைப்பட்டான்னு கேட்கிறார் விதரு. அது சொல்றார், மைத்திரி வாச்ச மாதுஸ்வபத்யா வாக்மாணி ஹிருதி வித்தஸ்து தான் ஸ்மரன் நைச்சர் முக்தி பதிர் முக்தி தஸ்மாத் தாபம் உபயோகிவான்னு. ஏதோ சித்தி சொன்னான்னு சொல்லிட்டு அந்த அவருடைய சொல்லால் புண்பட்ட அந்த இருதயத்தை உடையவனாகி அந்த பதவி அடையணும்னு ஆசைப்பட்டானே. ஆசைப்பட்டு கட்சியில் என்னன்னா முக்தி பதத்தையே கொடுக்கக்கூடிய பகவானத்துல மோட்சத்தை கேட்காம அற்ப பலன்கள் சங்கல்பம் பண்ணதால் அல்ப பலனை கேட்டு ஏமாந்து போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அது எப்படின்னா துருவன் அது துருவனே சொல்றான், அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு மைத்திரை விதருக்கு சொல்றாரு. துருவனே தனக்குத்தானே புலம்பின்னு வரானா. வீட்டுக்கு வரும்போது தனக்கு தானே புலம்பின்னு வரானா. என்ன சொல்றானா? துருவ வாச்ச சமாதினா நைக பவேன எத்பதம் விது சனந்தாதைய ஓட்வரேத எந்த சனகாதி முனிவர்கள்லாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு சமாதினால பகவானை பஜிக்கிறார்களோ, எந்த பகவானை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ, மாசித் அகம் சத்பிர் அப்படிப்பட்ட 6 மாசத்துல அமுஷ்ய பாதையோ சாயாம் உபேத்யாபகத பிரதங்மதி அஹோபத மமானாத்மியம் மந்த பாக்கியஸ்ய பஷ்யத பவச்சித பாதம் மூலம் கத்வா யாச்சே யதந்தவத்து. அதாவது என்னுடைய மந்த பாக்கியத்தை பார்த்தீங்களா? என்னுடைய பகவானை உயர்ந்த பொருளான பகவானை விட்டு மற்ற விஷயங்களை கேட்டு ஏமாந்து போயிட்டேனே. பகவான் பாத மூலத்தை உபாசிக்கிற பாக்கியம், பகவானை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சி கூட அற்பமான அழியக்கூடிய விஷயங்கள்ட்ட போய் நான் யாசிச்சிட்டேனே. அதில் எனக்கு தேவர்களால் என்னுடைய புத்தி கெடுக்கப்பட்டு விட்டது. மதிர் விதூஷிதா தேவகி பதர்பித் அசகிஷ்ணுபிகி யோ நாரத வச்சஸ்தத்யம் நா கிராஹிஷம் அசத்தமஹா. நாரத சொன்னாரே, பகமை பாராட்டாத, நமக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து நாம சந்தோஷப்படணும், நமக்கு சம்மா இருக்கிறவங்கள பார்த்து நாம பகைமை பாராட்டக்கூடாது, அவங்களத்துல நட்பு பாராட்டணும், நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்து இலக்காரப்படக்கூடாது, அவங்களும் கருணை காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வார்த்தையை நான் சரியா கிரகிக்கலையே, என் தம்பியை எனக்கு எதிரியா நினைச்சிட்டேனே,
அதனால நான் இந்த சங்கல்பம் பண்ணிட்டேனே அப்பா மடி மலை ஏறணும்னு நாரதர் சொன்ன வார்த்தையை நான் சரியா கிரகிக்காம அந்த எண்ணத்தோடவே வந்து நான் தவம் பண்ணனே. தெய்வீ மாயாம் உபாசித்ய பிரசுத்தைவ பின்னத்திற்கு தப்பிய திதிய அப்பியசதி பிராத்ரு பிராத்ரு யஹ்ருத்ருஜாக என்னுடைய சகோதரனையே என்னுடைய எதிரியாக நடித்து விட்டேனே அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு. யாரு? துருவன். தேவர்களால் கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவன் ஆயிட்டேன் அப்படின்றாரு. தேவர்கள் என் புத்தியை மாத்திட்டாங்க பகவான் அடைய விடாதபடி அப்படின்னு சொல்ற. அதாவது இங்க சொல்றாரு, ஸ்வராஜ்யம் எச்சதோ மௌட்டியான் மானமே பிக்ஷுதோ பத ஈஸ்வராட்சீன புண்ணியன பலிகாரா நிவாதனக. பகவான் ஸ்வராஜ்யம் தன்னுடைய மோட்சத்தையே அருளக்கூடிய பகவானத்துல போய் அல்பமான இந்த ராஜ்ய சௌக்கியத்தை போய் நான் கேட்டுட்டேனே. அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ராஜா வந்து காட்டுல வேட்டையாட போறான். வேட்டையாட போகும்போது திடீர்னு புலி வந்து இவன் பார்க்காத திசையிலிருந்து புலி வந்து தாவி அவனை கொல்ல பார்க்குது. அந்த சமயத்துல ஒரு வேடுவன் வந்து அந்த புலியை கரெக்டா பானத்தை அடிச்சு அந்த புலியை கீழே வீழ்த்திட்டான். கீழே ஊத்துன்னு அந்த ராஜாவை காப்பாத்திட்டான். அப்ப அந்த ராஜா பார்த்து, அப்பா நான் எங்கேயோ திரும்பி இருந்தேன், டக்குன்னு பார்த்தா புலி தாவறது எப்படி கவனிச்சு நீ கரெக்டா அந்த புலியை அடிச்சுட்டே பானத்தினால அடிச்சு கொண்டு விட்டாயே அப்படின்னு பார்த்தா, அந்த உனக்கு என்ன வேணாலும் கேட்டா நான் தரம்பா. ஏன்னா ராஜா வந்து பெரிய ராஜா, சக்கரவர்த்தி ராஜா. அப்ப அந்த ஊருக்கே ராஜா, உலகத்துக்கே ராஜா. அப்படிப்பட்டவர் வந்து ஒரு வேடுவன் வந்து காப்பாத்திட்டான். ஒரு புலியை சாகடிச்சு அவன் உயிரை காப்பாத்திட்டான். ராஜனுடைய உயிரை காப்பாத்திட்டான். அவனுக்கு போய் கேட்கறான், அப்பா உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன், எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன்ப்பா, என் உயிரை காப்பாற்ற உனக்கு நான் என்ன கொடுக்க மாட்டேன், எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த வேடுவன் சொன்னான்னா, எங்க வீட்டுல ஆத்துல ஒரு பசுமாடு வளர்க்குறேன், அதுக்கு தவிடு இல்லை, அரை மூட்டை தவிடு குத்தா போதும், இப்போதைக்கு தவிடு இல்லை, அந்த அதுக்கு அரை மூட்டை தவிடு கேட்டு ஏமாந்து போன மாதிரி நான் ஏமாந்து போயிட்டேன், அல்ப விஷயத்தை கேட்டு, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அந்த ராஜா, அரை மூட்டை தவிடு கொடுத்துருவான். அரை மூட்டை நான் 10 மூட்டை தவிடு கூட கொடுக்குறேன் சார். தவிடியா கேட்டு தவிட்டியா போய் கேட்டு பாதி ராஜ்யத்தை கேட்டா கொடுத்துருப்பான் அந்த ராஜா. அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பாதி ராஜ்யத்தை கேட்டா கொடுத்துருப்பான். அவங்களுக்கு போய் தவிட்டை கேட்டு யாசிச்சு வாங்கிட்டு வந்தா எப்படி ஏமாந்து போனோன்னு ஆகணும். அது மாதிரி பகவான் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பகவானிடத்துல போய் அல்ப இந்த ராஜ்ய சௌக்கியத்தை போய், இந்த பூலோக ராஜ்யத்தை போய், ஸ்வராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பகவான் போய் இந்த பூலோக ராஜ்யத்தை போய் கேட்டனே, என்ன ஒரு புத்தி இனம் என்று வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். வந்த உடனே அது பிறகு உத்தான பாதல் இவன் வரான்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு, ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டு, உடனே பட்டத்து யானை முன்னிறுத்தி கொண்டு ஆட்டோமேட்டிக்கா பட்டத்து யானை முன்னிட்டு கொண்டு தன்னுடைய மனைவி சுருச்சி சுனிதிலாம் இப்போ ஒன்னாயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் வந்து ஒன்னா பேசி, தப்பு தான், நாங்கள் பண்ணது தப்பு தான், குழந்தை காணாமல் போனது நான் தான் காரணம், அவளும் ஒத்துண்டான், யாரும் சுருச்சியும். அப்போ உத்தமன்லாம் வரான், அவங்க அப்பா உத்தான பாதனும் வரா, சுனிதிலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க துருவனை வரவேற்பதற்கு. அதான் சொல்றேன், எல்லாம் வந்து முறையோட ராஜகுமாரனை வரவேற்பது போல, ராஜகுமாரன் தானே அவன் துருவன், அவனை ராஜ உபச்சாரத்தோடு போய் வரவேற்கிறார். வரவேற்றோடனே துருவனை பார்த்தோடனே கட்டி ஆலிங்கனம் பண்ணுகிறார். யாரு? உத்தான பாதன். சுனிதி அம்மா கட்டி ஆலிங்கனம் பண்ண, சுருச்சி அம்மாவும் எடுத்து பச்சு முத்தம் கொடுறா. உன்னை நான் தப்பா சொல்லிட்டேன்டா அப்பா, கோச்சிக்காதராப்பா, நீ பகவானே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுறா. உத்தமன அண்ணான்னு ஆசையா வந்து கட்டி பிடிக்கிறான். இப்ப எல்லாம் ஒத்துமையாயிட்டாங்க. பகவான் சந்தோஷம் அடைந்தான்னா உலகத்துல அகட விகடமான காரியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா எல்லாமே அனுகூலமா மாறிடும். எப்படின்னா பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வந்துடும். எவன் வந்து வினயத்தோட பகவானை வழிபடுகிறானோ சகல ஜீவராசிகளோட நட்புறவு பாராட்டி ஒரு குருநாதர் வாக்களை கேட்டு அதன்படி நட்பு என்ற மனப்பான்மையோட நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் பகவானை வழிபடுத்த மட்டும் போதாது, நல்ல குணங்களும் வேணும். அது என்னன்னா எல்லாரையும் மைத்திரி பாவத்தோட நட்பு பாவத்தோட பார்த்து கொண்டு எவன் பகவானை வழிபடுறானோ அவனுக்கு வந்து எல்லா சௌக்கியங்களையும் எப்படி வருதுன்னா, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வர்றது போல அவனுக்கு எல்லா சௌக்கியங்களும் அவனை தேடி வருதான். அவனுக்கு உலகமே அனுகூலமா அமையுதான், தெய்வ அனுகூலம் ஆயிடுச்சுன்னா. அதான் இங்க சொல்றாரு. அதற்கு பிறகு அவரு ராஜ்யத்தை ஆள்கிறார். ராஜ்யத்தை பட்டம் கட்டிட்டு உத்தான பாதம் வனத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது இதுதான் சொல்றாங்க. யஸ்ய பிரசன்ன பகவான் குணர் மைத்ரியாதிபிர் ஹரிஹி. அதான் நட்புறவோடு சகல ஜீவராசிகளத்திலையும் அன்பு பாராட்டணும்.
அப்படி நல்ல குணங்களை குணைகி மைத்ரியாதிபர் ஹரிஹி. அப்போ பகவான் பிரசன்னம் அடைகிறானா இவனுடைய பக்தினால. எஸ்ய பிரசன்ன பகவான் குண மைத்ரியாதிபர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானே நிம்னமாவ இவ ஸ்வயம். பள்ளத்து நோக்கி வெள்ளம் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஜீவராசிகளும் இவனை வணங்குகின்றது. பகவானை வணங்குதான், பகவானே வணங்குகின்ற இவனை எல்லா ஜீவராசிகளும் வணங்குகின்றது தான். அப்போ உத்தமஸ்ய திருவஸ்சோ உபவு உபவு அந்யோன்யம் பிரேம வெகுவலவு அங்க சங்காத் உட்புலகவு அசோகம முகுருஹதூஹு. அப்போ கண்களால் கண்ணீர் மல்க அண்ணா அண்ணான்னு உத்தமங்கள் தம்பி தம்பின்னு இவன் கட்டி பிடிச்சு அப்படி அண்ணன் தம்பி பாசத்தோடு கொஞ்சறாங்க. அப்படி இருக்காங்க. சுனிதியும் தன் உயிருக்கு மேலான அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு பழிச்சு வச்சு முத்தம் கொடுக்குறான். பகவானால தொடப்பட்ட அந்த கன்னத்துல தொடப்பட்ட அந்த குழந்தைய கன்னத்துல முத்தம் கொடுக்குறான். எவ்வளவு தொட்டு அனுபவிக்கிறான். இப்படிலாம் அப்போ சுருச்சியும் அந்த குழந்தைய கொஞ்சரா. இதெல்லாம் நடக்குது. அவரு கொஞ்ச நாள் பார்த்து உத்தான பாதம் நம்மளா துருவன் பெரியவனான பிறகு அவனுக்கு பட்டம் கட்டிட்டு அவரு வனத்துக்கு கானகம் சென்று விடுகிறார். துருவனுடைய ஆட்சியில மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ தன் தம்பி யாரு உத்தமன் வேட்டையாட போறான். வேட்டையாட போகும்போது அங்க ஒரு யக்ஷனால கொல்லப்படுறான். யக்ஷனால கொல்லப்பட்ட போது இவன் பார்த்து யார் ஆஹா இவனுக்கு கோபம் வந்துடுச்சு துருவனுக்கு. உடனே தன் பிள்ளை யக்ஷனால் கொல்லப்பட்டான்னு சொல்லி அந்த காட்டுல தேடி போனவ காட்டு தீயினால் எரிக்கப்பட்டு யாரு சுருச்சியும் போயிட்டா. காட்டு தீலி பகவான் சொன்ன மாதிரி உத்தமனும் போயிட்டான், சுருச்சியும் போயிட்டான். அப்போ இந்த குழந்தை போய் என்ன பண்ணா, இந்த துருவன் என்ன பண்ணா, உடனே யக்ஷர்களோட சண்டை போறான். சண்டை போட போகும்போது பயங்கரமான யுத்தம் பண்றா. நிறைய யக்ஷர்களை வதம் பண்றாரு. வதம் பண்ணும்போது நாயம் சாது மார்க்கம் அப்படின்னு சுவாயம்பு தடுக்கிறாரு. இல்லை இது சரியான மார்க்கம் கிடையாது. உன் தம்பி ஒருத்தனை கொண்டதுக்காக இத்தனை யக்ஷர்களை நீ கொல்லுவியா? யாரோ ஒரு யக்ஷன் கொண்டதுக்காக உன் தம்பி மேல உள்ள பாசத்தினால இவ்வளவு யக்ஷர்களை நீ கொல்லுவியா? இவ்வளவு ஜீவராசிகளை அழிக்கக்கூடியது ஒரு சாதுவனுடைய மார்க்கம் கிடையாது. இது ஒரு பக்த லட்சணம் கிடையாது. நீயோ 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணுவேன். அப்படியேப்பட்ட நீ உனக்கு மோட்சத்தை பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்துல போய் நீ பாவம் பண்ணலாமா? தப்பு இல்லை. அது கருணையற்றவன அப்படி நடந்துக்கலாமா? தப்பு இல்லை. அது எல்லாமே தெய்வத்தால நடந்தது. புரியுதா? உன்னுடைய தம்பி கொண்டது தெய்வத்தால் நடந்தது. அதை அப்படி நீ சாதுவா எடுத்துக்கணுமே தவிர அதனால சத்திரிய ரோஷத்தோட நீ சண்டை போட்டிருந்தா நீ சாதுவனுடைய மார்க்கம் இல்லையே. அப்ப நீ சாதுவனுடைய மார்க்கத்தில் வந்தாதானே பகவான் அடைய முடியும். பகவான் சொல்லியிருக்கான் இல்லையா உனக்கு தன் பதவி கொடுக்குறன்ட்டு. அப்போ அந்த வழியை பின்பற்று, சாதுவான மார்க்கத்தை கடைப்பிடி அப்படின்னு சுவாயம்பு தன் தாத்தாவாகிய சுவாயம்பு உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ண உடனே நிவர்த்தி அடையலாம். அந்த சண்டையில் நிவர்த்தி அடைஞ்ச உடனே இவன் சண்டையில் நிவர்த்தி அடைஞ்சான்னு தெரிஞ்சா சாந்தமாயிட்டான். அப்பா பெரியவன் சொன்ன பேச்சு கேட்கறான்னு தெரிஞ்ச உடனே அந்த துருவன் மேல ஒரு மதிப்பு ஏற்படுது. அந்த யக்ஷர்களுக்கு அதிபதியாக குபேரனுக்கு மரியாதை ஏற்பட்டது. குபேரன் மரியாதை ஏற்பட்டு அப்போ சந்தோஷம் அடைந்து, அப்பா உண்மையிலேயே யக்ஷர்களை நீயும் கொல்லவில்லை, உன்னுடைய தம்பியும் யக்ஷர்களும் கொல்லவில்லைப்பா. எல்லாம் தெய்வத்தினுடைய சங்கல்பத்தினால் நடந்ததே தவிர இது யாரும் கொல்றவன் கொல்லப்படுவோன்றது இந்த தேகம் தானே தவிர உண்மையிலே நாம யாரும் கிடையாதுப்பா அப்படின்ட்டு குபேரன் புத்திமதி சொல்றாரு. புத்திமதி சொல்லி, அப்பா உனக்கு வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள், நான் தரேன்ப்பா. உனக்கு உன் மேல ரொம்ப சந்தோஷம் அடையுது. நீ பெரியவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டு நிச்சயம் எப்போ யுத்தத்தில் நிவர்த்தி அடைஞ்சியோ உன் மேல நான் சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். அதனால உனக்கு வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு குபேரன் சொல்றாரு. அப்போ குபேரனே வரம் கேளுன்னு சொன்னா என்ன கேட்பாங்க? குபேரனே வரம் கேளுன்னு சொன்னா என்ன கேட்பாங்க? நிறைய செல்வம் சொத்துக்கள் கேட்டேன். ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி தான் பகவான் கேள்வி 36,000 வருஷம் பிரிவு ஏற்பட்டது. போதாதா? மறுபடியும் போய் ஏதாவது சங்கல்பம் பண்ணி ஏதாவது பணம் வேணும் பொருள் வேணும் கேட்கறதுக்கா? இருக்கிற பணமே போதும். சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமே கிடைச்சிச்சு. பூலோக ராஜ்யத்துல ஆண்டார். என்ன பூலோக ராஜ்யத்தை ஆண்டது போதும். இனிமேட்டு வைகுண்டத்தை துருவ பதவி அடையணும், அதுக்கப்புறம் வைகுண்டத்தை அடையணும். அதான் அவருடைய நோக்கமே. அதெல்லாம் சொல்றாரு. ராஜராஜனா இருக்கக்கூடிய குபேரனே வரங்கல. குபேரன் பணக்காரர், அவரே வரங்கல சொன்னா. ஆனா சோதிக்கிறாராம், குபேரன் சோதிக்கிறாராம். ஏன்னா ஏற்கனவே பகவானத்துல இந்த அப்பா மணிமலையாருன்னு ஆசைப்பட்டு கட்சியில ஏமாந்து போனோம். இந்த தடவை ஜாக்கிரதையா வரம் கேட்கணும் தேவரிடத்துல அப்படின்னு சொல்லி குபேரத்துல ஜாக்கிரதையா வரம் கேட்கிறாரு. ராஜராஜேன்னு வராய சோதிதோ, வரம் கேளுன்னு சோதிச்சாராம். யாரு? குபேரன். துருவோ மகாபாகவதோ மகாமதிகி, சிறந்த புத்திமானா. இவன் மகாபாகவதன் ஆயிட்டான். பகவானை தரிசனம் பண்ணது மகாபாகவதன், மகா புத்தி படைத்தவனா. ஏன்னா நாரதுடைய சிஷ்யன் துருவன்.
மகா புத்திமானா. அதனால என்ன கேட்டானா, ஹரோச்ச பவ்ரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்தி அயத்னேன துரத்தியம் தமக. எந்த பக்தியினால அறியாமை சுலபமா கடந்து விட முடியுமோ, அதாவது பிரயத்தனம் இல்லாம அறியாமை கடந்து அந்த அஜ்ஞானத்தை கடந்து விட முடியுமோ, அப்படிப்பட்ட பகவானத்துல என்னுடைய புத்தியானது அசஞ்சலமான பக்தி எனக்கு உண்டாக வேண்டும் பகவானத்துல அப்படின்னு வரம் கேட்கிறார். ஹரோச்ச பவ்ரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்தி அயத்னேன துரத்தியம் தமக. கடக்க முடியாத அந்த அஜ்ஞானத்தை அறியாமையே இந்த பிறவி என்ற சம்சாரத்தை நரகத்தை சுலபமா கடந்துடுவனே, நான் மோட்சத்தை அடைவனே, அப்படியேப்பட்ட பக்தி எனக்கு கொடுங்க, அதான் வரமா வேணும்னு கேட்கிறார் திருகுவேரன். பகுவேரன் ததாஸ்தம் சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு 36 வருஷம் ராஜ்யத்தை ஆள்றார். சத்ரும் சத்த சாகசம் சசாச ஸ்ரீமண்டலம் போகை புண்ணியக்ஷயம் குர்பை அபோகை அசுபக்ஷயம். போகத்தினால புண்ணியத்தை கழிச்சார். அதே சொல்ல விரதங்கள் முதலானவைகளால தன்னுடைய பாவங்களை கழித்தார். கழிச்ச உடனே புண்ணியம் இல்லை பாவம் இல்லை, இப்ப மோட்ச தகுதியுடைய ஆயிட்டார். மனசு பரிசுத்தமாயிடுச்சு. அப்போ புத்கலனை யாரோ புத்திரனுக்கு பட்டம் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் காட்டுல போய் தவம் பண்ண போயிட்டார். தவம் பண்ண போன உடனே அந்த இடத்துல அந்த விஷ்ணு சுனந்தர் நந்தர் போன்ற விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். வந்தவுடனே இவரை விமானத்தில் அழிச்சும் பார்த்து வராங்க. வந்தபோது அந்த சமயத்துல மிருத்யு வருதான். மிருத்யுனா மிருத்யு தேவதை. அப்போ தர்மராஜா வர்றார். அவர் கைக்குப்பி கொண்டு ததோ உத்தான பத புத்திரோ ததர்ஷ அந்தகம் அந்தகம் ஆகதம். அந்தகம்னா யமன் வராது, அங்க மரண தேவதை அங்க கைக்குப்பி கொண்டு வருகிறது தான். அதோ உத்தான பத புத்திரோ ததர்ஷ அந்தகம் ஆகதம் மிருத்யோர் மூர்த்தி பதம் தத்வா ஆருரோக அற்புதம் கிரகம். அதாவது விமானம் வந்துச்சு, சுனந்தர் நந்தர் தேவர்கள் வந்துட்டாங்க, விஷ்ணுதேவர்கள். ஆனா அந்த சமயத்துல போய் யம தர்மராஜா எப்படின்னா அழகா வர அவர் வணங்கிட்டு வராராம். வணங்கிட்டு வரும்போது அப்ப அந்த விமானத்துல ஏறதுக்கு படிக்கட்டு தேவைப்படுது. அந்த படிக்கட்டாக என்ன பண்ணார், இந்த யம தர்மராஜனுடைய தலையை ஒரு படிக்கட்டாக வைத்து கொண்டு அந்த யமனுடைய தலையில காலை வச்சு விமானத்துல ஏறி, இன்னொரு பாதத்தை விமானத்துல வச்சு அதுக்குள்ள விமானத்துல ஏறி இந்த யமனுடைய பாதத்திலிருந்து வச்ச திருவடியும் எடுத்து மறுபடியும் விமானத்துல வச்சு அந்த 2 திருவடியாலையும் விமானத்துல ஏறி வைகுண்டத்துக்கு போறார். அப்போ மிருத்யும் தலையிலேயே காலை வச்சு விமானத்துல ஏறி போறாருன்னா அப்ப மிருத்யுஞ்சயம் ஏற்பட்டதுன்னா எதனாலன்னா பகவத் பக்தி அப்படி பண்ணிடுமா. அப்படி யமன் தலையிலே காலை வச்சு விமானத்துல ஏறி வைகுண்டத்துக்கு போனார். யாரு? துருவ சுவாமி. அப்போ துருவன் நினைக்கிறார், ஐயோ அம்மா விட்டு போறமேன்னு வருத்தப்பட்டாராம். உடனே ஆகாசத்துல அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா போறத தன்னுடைய அந்த சுனந்தர் நந்தர் தூதர்கள் காண்பிக்கிறாங்களாம். அதுவரை உங்க அம்மா முன்னாடியே போறா பாரு. என்னதான் மோட்சத்துக்கு போறதுன்னா என்னதான் இருந்தாலும் புள்ள முதல்ல போகக்கூடாது. ஒரு தாய்காரி தான் முதல்ல போகணும்னு ஆசைப்படுவான். தன் புள்ள அப்புறம் இருக்குன்னு ஆசைப்படுவான். அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு தூதர்கள் முன்னாடியே சுனிதிக்கும் மோட்சம் இவன் பண்ண புண்ணியம் பாருங்க. அதனால்தான் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்தில் ஒரு புத்திரன் பண்ற ஒரு பக்தியானது 21 தலைமுறையை கரையேற்றும். அது முதல் புரிஞ்சுக்கணும். இது பிரகலாதனுக்கு நரசிம்ம பகவான் சொல்றது பாகவதத்துல. அதனால அவன் பண்ற பக்தி வீண் போகல. அதனால் எல்லா லோகங்களுக்கும் மேலான லோகமாகி அந்த துருவ மண்டலத்தை துருவன் அடைகிறார். அதுக்கு முன்னாடியே சுனிதியும் அந்த உலகத்துல வேறொரு விமானத்துல போய் அடைகிறாள். இப்படிப்பட்ட துருவ சரித்திரம் அருமையான சரித்திரம் இது. இது பௌர்ணமி போன்ற தினங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்கள்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, யசஸ் ஆயுசு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட இந்த கதை அப்படியேப்பட்ட ரொம்ப விசேஷமான கதை இது. அதுதான் பிரசேதசருடைய சபையில இது சொல்றார். யார்? நாரத சொல்றார். நூனம் சுனீதே பதிதேவதாயா தவ பிரபாவஸ்ய சுதஸ்யதா கதிம் உபாயான் அபி வேதவாதினோ நைவாதிகந்தம் பிரபவந்தி கிம் ருபாஹ. அதாவது நாரதர் அதோத்தியம் விதுதன ஸ்லோகான்னு சத்ரே அகாயத்து பிரச்சேதசாம். நாரதர்
இந்த நூனம் சுனிதே கணவனையே தேவதையாக கொண்ட அப்படிப்பட்ட மகா பதிவிரதையாக அவளுடைய தபசு பிரபாவத்தினால்தான் துருவன் துருவ பதவி அடைந்தான் அப்படின்னு வினயத்தோட தன்னை சொல்றார். தன்னுடைய பெருமையை அங்க சொல்லல பார். நான் உபதேசம் பண்ணேன், நான் மந்திர உபதேசம் பண்ணேன், அதனால அவன் வைகுண்டத்தை அடைஞ்சான் என் உபதேசத்தினால அப்படின்னு பிரசித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நாரதர். ஆனா நாரதர் அப்படி சொல்ல இல்ல, அவ அம்மா அப்படிப்பட்ட பதிவிரதை, அவருடைய தபஸ் பிரபாவத்தினால அந்த அம்மாவுடைய புண்ணியத்தினால ஒரு விதத்துல அது இருக்கல, அதுதான் ஒரு விதத்துல அவருடைய புண்ணியம் தான் இருக்கட்டும். ஆனா அதை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. இவர் உபதேசம் பண்ணதுனால தானே அவன் அடைஞ்சான், அதை சொல்லலாம் இல்லையா. அது அப்புறம் பின்னாடி சொல்லிக்கலான்ட்டு சொல்றாரு. எவ்வளவு வினயம் பாருங்க நாரதர். அவனுடைய அம்மாவுடைய பெருமையை சொல்றார். நூனம் சுனிதே பதி தேவதாய தப பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிமே, அவருடைய தபச பிரபாவத்தினால்தான் துருவன் இருந்து உத்தம கதி துருவ பதவி அடைஞ்சான் அப்படின்றார். திருஷ்டா திருஷ்டா அப்யுபாயான் அபி வேதவாதினோ நைவாதிகந்தம் பிரபவந்தி கிம் ருபாக. அப்போ கர்மகாண்டங்கள்ல மூழ்குகின்றவர்கள் அவர்களெல்லாம் அடைய முடியாத அந்த பதவியை சாதாரண மனுஷர்களால் அடைய முடியுமா? அவர்களாலே அடைய முடியாது, வேதவாதிகளாலே அடைய முடியாது அந்த பதவியை துருவன் அடைஞ்சிருக்கான். அப்படி இருக்கும்போது சாதாரண மக்கள் எங்க அடைய போறாங்க அந்த உயர்ந்த பதவியை? துருவ மண்டலத்தை அப்படிப்பட்ட வைகுண்டத்தை யார துருவன் அடைஞ்ச மாதிரி அடைய முடியும் அப்படின்றார். ஏன் 5 வருஷம் 5 வயசு பையனா இருக்கும் போதே குருதார வாக்ஷரேஹி, அப்படிப்பட்ட சிற்றன்னையினுடைய வாக்கு சொல்லால புண்பட்டப்பட்டு மனதுடையவனாக ஹிருதயத்துல புண்பட்டவனாக வீட்டை விட்டு வெளியே வந்தான், துணிஞ்சு அடிச்சு. 5 வயசு பையனா இருக்கும் போதே வீட்டை விட்டு வெளியே வந்தான், பகவானை தேடின்னு வந்தான். அப்படிப்பட்ட துருவனுடைய பெருமையை சொல்றார். 5 வருஷம் குருதார வாக் சரீர் பின்னேன யாதோ ஹிருதயேன தூயதா வனம் மதா தேசகரோ அபிஜித். இங்கதான் தன்னை சொல்லுகிறார். அப்படி அவனுடைய வைராக்கியம் அவளுக்கு சிறந்ததா இருந்துதான், சுனிதனுடைய தபஸ் பிரபாவம் அவ்வளவு சிறந்ததா இருந்துதான். அப்புறம் சொல்றார், அதுக்கப்புறமா அப்படிப்பட்ட வைராக்கிய நிஷ்டையோட அவன் வந்தான், அதனால அவனுக்கு கொஞ்சம் நான் உபதேசம் பண்ணேன். இங்க தன்னை தாழ்த்திக்கிறார் பாரு. 3வது தன்னை சொல்றார். முதல் சுனிதனுடைய பெருமை சொன்னார். பதிவிரதை என்ற தபஸ்ல இருக்கக்கூடிய அந்த தபஸ் பிரபாவத்தினால அவன் குழந்தைக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சது. அந்த தபஸ் பிரபாவத்தினால இவன் உத்தம கதி அடைஞ்சான். அம்மா பண்ண புண்ணியத்துடைய பலனாதான் அவனுக்கு உத்தம கதி கிடைச்சது. உத்தம கதினா அதாவது துருவ மண்டலம் கிடைச்சது துருவனுக்கு. அது மட்டும் இல்ல, துருவனுக்கே ஏற்கனவே வைராக்கியம் இருந்து சித்தியான சொல்லுனால மனசு புண்பட்டு அந்த வைராக்கியத்தோட பகவானை தேடி வந்தான். அப்படி வந்ததுனால அவனுக்கு நான் உபதேசம் பண்ணேன். அதுதான் இங்க சொல்றார். என்னுடைய கட்டளை அனுசரிச்சு அவன் பகவானையே அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். வனம் மதாதேச கரோ அஜிதம் பிரபும், ஜெயிக்க முடியாத பகவானை ஜெயித்தான் தன் பக்தியினால. ஜிகாய தத் பக்த குணகி பராஜிதம், தன்னுடைய குணங்களால பகவானுடைய மனசை கவர்ந்தான் அவன். சத்ரபந்துர் பவி தஸ்யாதிரூடம் அன்வாருக்ஷேதபி வருஷபூகைஹி, 100 வருஷங்கள் ஆனாலும் எந்த ராஜாவாவது அந்த துருவன் அடையிற மாதிரி இந்த உயர்ந்த பதவி அடைய ஆசையாவது படுவானா அப்படின்றார். ஷட் 5 வருஷே 5-6 மாசத்துல 6 வயசுடைய குழந்தை. ஷட் 5 வருஷோ யதஹோபிர் அல்பைஹி பிரசாத்திய வைகுண்டம் அவாபதத்பதம், அப்படியோட பகவானை சந்தோஷப்படுத்தி 5-6 வயசுலயே வந்து பகவானை சந்தோஷப்படுத்தினானே, அவனை மாதிரி எந்த ராஜாவாவது அது மாதிரி முயற்சி பண்ணுவானா, பகவானுடைய முயற்சி பண்ணுவானா என்று நாரதர் இங்க சொல்றார். வைகுண்டத்தையே அடைஞ்சிட்டானே, வைகுண்டத்துல எப்போ ரிசர்வேஷன் பண்ணிட்டானே 5-6 வயசுலயே. பகவான் அப்பயோ கேரண்டி கொடுத்துட்டாரு, நீ இறந்த பிறகு இந்த உடல் விட்ட பிறகு என்னுடைய வைகுண்டத்தை அடைய போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரே பகவான். என்ன அருமையான சரித்திரம் இது. இந்த சரித்திரத்தை பட்சா தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்தேனம் மகத்து, தனத்தை கொடுக்குமா, புகழை கொடுக்குமா, ஆயுசை கொடுக்குமா, புண்ணியத்தை கொடுக்குமா, மங்களத்தை கொடுக்குமா, அதிகமான மங்களத்தை கொடுக்குமா, ஸ்வஸ்தேனம் மகத்து சொர்க்கலோக சௌக்கியத்தை கொடுக்குமா, நல்ல திரவியங்களை கொடுக்குமா, சௌமனசியம் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குமா, பிரசஸ்யம் அகமர்ஷனம் அதே சமயம் பாபத்தை போக்கிடுமா. யார் இது நம்பிக்கையோட கேட்கிறார்களோ அவருடைய சங்கல்பம்லாம் பகவான் நிறைவேற்றலாம். சொத்வைதத்து சத்தையா அபீக்ஷ்ணம் அச்சுத பிரிய சேஷ்டிதம், அர்ஜுனுக்கு பிரியமுள்ள இந்த கதையை யார் கேட்கிறார்களோ அவளுக்கு பவேத் பக்திர் பகவதி ஏயாம் சியாத் கிளேச சம்சயம், எல்லா கிளேசங்களையும் போக்கக்கூடிய பகவானத்துல எல்லா கிளேசங்களையும் போக்கக்கூடிய பக்தியானது அவனுக்குள்ள உண்டாயிடுமா.
அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால காலையில எழுந்து இந்த கதையை கேட்கணும். பிரயதா கீர்த்திகர் பிராதகா சமவாய துஜன்மநாம சாயம்ச புண்ணிய ஸ்லோகசிய துருவசிய சரிதமத்து காலைல சாயங்காலத்துல இந்த துருவ சரிதத்தை படிக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. இது பௌர்ணமி போன்ற தினங்கள்ல, துவாதசி அதாவது ஏகாதசி போன்ற தினங்கள்ல, அதே சமயத்துல வெதிபாதத்துல அர்க்கதினா ஞாயிற்றுக்கிழமை போன்ற காலங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை போனா ஆங்கிலேய பிரிவா இந்த துருவசத்தத்தான் சொல்லுவாராம் எல்லாருக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்கள்ல இந்த துருவசத்தத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. யார் இந்த துருவ சரித்திரத்தை ஞானம் அக்ஞாத தத்வாய யோ தத்யாத் சத்பதே அமிர்தம், இது துருவ சரித்திரத்தை தெரியாதவங்களுக்கு இதை எடுத்து சொல்றாங்களோ, அப்படியோ இப்படிப்பட்ட இது உயர்ந்த ஞானமா துருவ சரித்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட அக்ஞானிக்கு இந்த ஞானத்தை அறியாதவர்களுக்கு இந்த ஞானத்தை யார் உபதேசம் பண்றாங்களோ அவரிடத்துல கிருப பண்ணி பகவான் சந்தோஷம் அடைகிறானாம். பகவான் மட்டும் சந்தோஷம் அடையல, மற்ற தேவர்களும் சந்தோஷம் அடைந்து அவர்களுக்கு தேவையான இத துருவசத்தை சொல்றவனுக்கு தேவைகளான எல்லா ஆசைகளும் நிறைவேற்றுறாங்களாம். தேவர்கள்லாம் அருள் புரிகிறாங்களாம். கிருபாலோ தீனநாதஸ்ய தேவாஸ்தஸ்ய அனுகிருஷ்ணதே இதம் மையாதே அபிஹிதம் குருத்வக துருவஸ்ய விக்கியாதம் விசுத்த கர்மனகா. சுத்தமான இந்த செயல்களை பகவானின் லீலையே துருவனுடைய இந்த சரித்திரத்தை உங்களுக்கு சொன்னப்பா. ஹித்பாத்பக கிரீடன காணி மாதுர் கிரகம் ச விஷ்ணு சரணம் யோ ஜகாம. சரி, ஓகே. அப்படி விளையாட்டு பருவத்திலேயே பகவானை அடைந்தானே, பகவானை சரணம் பற்றினானே, அந்த சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் இதுன்னு துருவ சரித்திரத்தோட இப்படி பூர்த்தி பண்றாரு நாரதர். இது பிரசேதஸ்வர்களுடைய சபையில சொல்றாரு. அப்போ இதுல கேட்கிறார், அந்த பிரசேதஸ்வர்கள்னா யாரு, அவர்கள் எதுக்காக யாகத்தை அனுஷ்டான, அந்த யாகத் மத்தியில அவர் எப்படி சொன்னாரு, பிரசேதர்களுடைய யாக சத்தத்துல எப்படி சொன்னாரு இந்த கதையை அப்படின்ட்டு கேட்கிறார். பிரசேதர்கள் இந்த கதையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சந்திப்பு ஏற்பட்டது அப்படின்னு விதர் கேட்க போறாரு. அதுக்கு பதில் சொல்ல போறாரு பின்னாடி. அவரு தான் புரஞ்சினம் பாக்கியானோ பிரசேதர்களுடைய சரித்திரம்லாம் வரப்போகுது. அப்புறம் ருத்ரகீதம் அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. சரி, ராம 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 இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. நான் ஃபுல்லா படிச்சு சொல்லுவேன், ஒரு ஸ்லோகமா ரொம்ப டைம் ஆயிடும். இதுவே போதும். ராம 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 ராம. ஏன் போதும்னா, ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு வச்சு சொன்னா கொஞ்சம் சில பேர் போர் அடிக்கும். கதையினுடைய சாரம் என்ன, மொத்தம் விடாம பகவத் கதை மட்டும் பேசணும், வேற அந்நிய விஷயம் பேசாம. இப்ப நம்ம துருவ சரித்திரம் மாத்திரம் பேசணும் பாரு, அது மட்டும் சொன்னாவே போதும். அந்த காலத்துல வேற எதுவும் கலப்படம் இல்லாம துருவ சரித்திரம் மட்டும் இப்ப பேசணும் இல்லையா, அது மாதிரி பேசினா போதும். அதுக்காக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒண்ணு விடாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் என்ன விஷயம், பகவானத்துல பக்தி பண்ணா, அது மகான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லி அதை மட்டும் நம்ம சொன்னாவே போதுமானது. அப்ப சாரமான விஷயத்த, ஏன்னா சில விஷயம் புரியாது, அதை புரிய வைக்கிறதுனா இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது கேட்குற அளவுக்கு மக்களுக்கும் பொறுமை கிடையாது. அதனால சாரமான பக்தி விஷயம் இதில் என்ன சொல்லிக்குதோ அதை மட்டும் சொன்னா போதும். இன்னும் தத்துவார்த்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இதுல, துரஸ்துதிலே அதெல்லாம் சொன்ன புரியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு போர் அடிக்கும். அதனால கதை என்னவோ சாரமா ஈஸியா புரியுற மாதிரி பகவான் கதைகளை எளிமையா புரியணும் ஜனங்களுக்கு. அதே சமயம் எல்லாருக்கும் பக்தி உண்டாகணும், அது மாதிரி சொன்னாவே போதுமானது. அவ்வளவுதான். அது மகான்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா போதும். அப்படி சுருக்கமா, அதுக்காக ரொம்ப சுருக்கிடக்கூடாது. கதையை ஸ்பஷ்டமா என்ன இப்ப தெரியணுமோ, இப்ப நம்ம சொன்னது கரெக்டான பாதை, அந்த கரெக்டான வழியில சொன்னாவே போதுமானது. எல்லாருக்கும் இந்த துருவ சரித்திரம் எல்லார் மனசுலையும் பதியும். அதனாலதான் அப்படி சொன்னோம். ஓகே. ராம 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 சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாத संकीर्तन की जय. श्रीमद श्री ध्रुव महाराज की जय. श्रीमद भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. श्री रामनाथ संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. सारा साधु मलिक की जय. राम 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 राम.